சொன்னா என் பின்னால் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்களா, கேரி பேக் பாட் செயின். இது என்ன அது, இது எப்படி வேலை செய்யுது, இதுலேருந்து நம்ம என்ன நன்மை அடையலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ட்ரை டு டூ திஸ் விதின் 1 hour. எவ்வளோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ Q&A 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 நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் at the end. சரிங்களா? ஸோ லெட் அஸ் பிகின். பட் பிஃபோர் வி பிகின், எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வந்து சேட் பாக்ஸில் டைப் பண்ணலாம், இல்லை அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? வடிவேல், தமிழ்நாடு, திருப்பூர். ஓ, திருப்பூர்லேயே வந்திருக்கீங்களா? சூப்பர் சார். வேற? I am AC Balu from Tirupur, sir. திருப்பூர். இங்கே லைஃப் ஸ்டைல் ஹவுசிங் போடியம் சென்னையில வந்திருக்காங்க. குப்தா வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. ஓகே. மற்றவங்களாம் இங்கே இருந்து, திலகவல்லி ஃப்ரம் மலேசியா. வெல்கம் மேம். வேற வேற இருக்கீங்களா? ஓகே. ஸ்ரீலங்காலேருந்து ஆள் இருக்காங்க பாருங்க. மிஸ் மேடம் அகல்யா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்காலேருந்து நபர்கள் இருக்கீங்க. மகாராஜன், கன்னியாகுமரி. ஃப்ரம் கன்னியாகுமரி. வெல்கம் சார். வெல்கம். நாகர்கோவில், கன்னியாகுமரி. தேங்க்யூ. நாகராஜன். ஓகே, சூப்பர் சார். ஓகே. பன்ருத்தி, ரியல்மி பன்ருத்தி அப்படின்னு சொல்றாங்க. பன்ருத்தின்னு ஒரு இடம் இருக்கா இந்தியாவில்? பன்ருத்தி. கேஷ்யூ நட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஆமாங்களா? பன்ருட்டி. திருப்பூர்லேருந்து கேசவன் இருக்காரு. ராசி, காவேரி பட்டினம், கிருஷ்ணகிரி. சூப்பர். சரி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். என்னது, தேங்க்யூ ஃபார் அந்த சேட்லாம் கொடுத்ததுக்கு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். என் பேர் வந்து ரூபர்ட் பிரகாசம். நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து டே 1ல இருந்திருக்கேன். டே 1, அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து 108 days ஆயிடுச்சு. 108 days. 108 daysல நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோட க்ரோத்தும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோன்னே ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் சென்னைக்கு தான் வந்தேன். சென்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் அங்கே செஞ்சோம். எங்கே செஞ்சோம்னா அம்பிகா எம்பையர் ஹோட்டலில் செஞ்சோம். அம்பிகா எம்பையர். அது முடிஞ்சு வி வென்ட் டு ஹாங்காங்கில் வந்து இந்த பாட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்படினாலும் பாருங்கள் அந்த பேர் இருக்குது, பாட் செயின் வந்து இஸ் அ மெயின் நெட் பப்ளிக் பிளாக் செயின். அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட லான்ச்சிங்காக ஹாங்காங்க்கு போனோம். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு 5 people, மலேசியாவிலேருந்து ஒரு 5 people போனோம். அப்புறம் ஹாங்காங் போனதுக்கப்புறம் மெயின் நெட் லான்ச் பண்ணிவிட்டு தென் ஆஃப்கோர்ஸ் யூ டூயிங் லாட் ஆஃப் அதர் ஒர்க். சென்னைக்கு 2 முறை, ஒன்று 2 முறை வந்திருக்கேன். பேங்காக் வந்து 3 முறை நம்ம டீமோட போயிருக்கோம். இப்பயும் பேங்காக்கு போனோம். ஹாங்காங்கில் வந்து 4000 பேர் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்போ தாய்லாந்து சமிட் பண்ணோம் இல்லையா, அது வந்து மைனிங் மிஷின் லான்ச் பண்ணாங்க. அதையும் அப்புறமா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைனிங் மிஷின் லான்ச்சிங்க்கு 5000 people வருது. அங்கே 5000 பேர் இருந்தாங்க. அண்ட் மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ட்ரெமெண்டஸ் க்ரோத் ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை மூவ் பண்ணிங்கன்னா ஐ வில் டெல் யூ, உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையும். நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன், பொருளாதாரம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. சரி, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோட ஸ்லைடை முதல்ல நான் திறக்கிறேன். அதுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணணும். ஓகே, லெட் மீ ஓப்பன் மை ஸ்லைட். Okay, let me open my slide, என்னோட entire screen. Okay, screen 1, share. Okay, என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா மிஸ்டர் ஃபிலிக்ஸ்? ஓகே, சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Let me explain this to you guys. Let me explain this. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டாக் அபவுட் பாட் செயின், கேரி பேக் அண்ட் ஓவரால் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 by 1 நம்ம போகலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னே வந்து இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. இந்த டிஸ்க்ளைமரை கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். அதாவது கேரி பேக் வந்து இஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்ட். மக்களுக்காக உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட். முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமும் கொடுத்தாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். there's no such thing. ரிஸ்கே இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்கும். இங்கே கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஜென்ரல் நாலேஜ்க்காக, உங்களோட பொது நாலேஜ்க்காக. அண்ட்
இதை வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸாக எடுத்துக்கக்கூடாது. டோன்ட் டேக் இட் as a ஃபைனான்ஷியல். நான் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நான் கிரிப்டோவில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஐம் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர். கடைசியில் என்ன முடிவு எடுத்தாலும் அது உங்களோட தனி உங்களோட முடிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு கரெக்டாக ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம்ட் டிசிஷன்ஸ் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கேரி பேக் டஸ் நாட் கேரண்டி, எந்த கேரண்டியும் கொடுக்கல இந்த மாதிரி தான் அவுட்கம் வரும்னு. ஸோ நீங்கள் எப்போ இந்த பிளாட்ஃபார்ம் கூட என்கேஜ் பண்ணுறீங்களோ உங்களோட ஆக்ஷன் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் இங்கே உள்ள டிஸ்க்ளைமர். சரிங்களா? ஸோ எதுலையுமே ரிஸ்க்கு, எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரிஸ்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாலேஜோட எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், சரி, இதை முடிச்சிட்டோமா? அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பு நம்ம கைக்கு இருந்ததுன்னா, நம்மளோட லைஃப்ல வந்ததுன்னா, ஏதாவது நிறைய வாய்ப்பு வந்துக்கிட்டே தானே இருக்கு. எவ்ரி டே உங்களுக்கு ஏதாவது ஏதாவது யாராச்சும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் அந்த கொடுக்குற அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 5 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது இந்த ட்ரெண்ட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துக்கு இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்க்கணும். அப்புறம் கம்பெனி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற கம்பெனி சரியான கம்பெனியா இல்லையான்னு அதையும் செக் பண்ணணும். ப்ராடக்ட் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது எல்லாம் சரியா இருந்தாலும் அடுத்தது அது கொடுக்குற அந்த ரிவார்ட் பிளான் இதுலேருந்து நம்மளால சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு பார்க்கணும். இதுவும் சரியா இருந்துச்சுன்னா கடைசியில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்க நம்மளுக்கு கரெக்டான எடுகேஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு அதையும் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த டிக்கு கிடச்சிச்சுன்னா, இந்த 5லும் இந்த டிக் கிடச்சிச்சுன்னா ஃபுல் மார்க். நம்ம கொஞ்சம் தைரியமாக அதில் போய் ஈடுபடலாம். ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஒன் பை ஒன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டை பார்ப்போம். ஓகேங்களா? முதல் வந்து ட்ரெண்டை பார்ப்போம். ட்ரெண்டு நம்ம பார்த்தோம்னா, let me just share this with you. இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம பேசினோம்னா, நம்மளுக்கு இந்த கிரிப்டோ அதாவது கிரிப்டோ மூலியமா நிறைய வருமானம் எடுக்கணும், பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாலு நாலு வகையாக பிரிக்கலாம் கிரிப்டோவை. இந்த கிரிப்டோ உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமும் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் அட் த பாட்டமா இல்லைங்க, உங்ககிட்ட இது கொஞ்சம் பெருசாகிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஆக இருக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர் 4. இது எல்லாமே காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் சம்மந்தப்பட்டது. காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கு. கடைசியாக நான் செக் பண்ணதில் 51 மில்லியன் காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் இருக்கு. அதில் நம்மளுக்கு என்ன தெரியும்னா 99% 99.9999 எல்லா டோக்கன்ஸும் ஃபெயில் பண்ணும். ஏன்னா எல்லாத்துக்கும் லைஃப் சைக்கிள் இருக்குது, ஒரு காலகட்டம் தான் இருக்குது. ஒரு காலகட்டம் ஒன்று என்ன நடக்குதுன்னா டெக்னாலஜி மாறுது, மேனேஜ்மெண்ட் மாறுவாங்க, அப்புறம் ஒரு பெட்டரான ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய ப்ராஜெக்ட் ஃபெயில் பண்ணிடும். சாலிடான காயின்ஸ் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். லைக் பிட்காயின், பிடிசி, இடிஹெச், சொலானா, கடானோ, டான், இதெல்லாம் வந்து சாலிடான காயின்ஸ். இதுதான் வந்து லாங் டர்மாக போகக்கூடிய காயின். ஆனால் மேக்ஸிமம் 99.999 ஃபெயில் பண்ணிடும். இந்த லேயர் ஃபாலில் போய் ஈடுபட்டோம்னா மேபி வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சஸ்டெயினபிளாக இருக்குமான்னு பெரிய ஒரு கேள்விக்குறி. மெயின்லி லாஸ் தான் இங்கே. அப்புறம் ஈகோ சிஸ்டம்னு நம்ம பார்ப்போம். இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஈகோ சிஸ்டம் வந்து நிறையா ப்ராஜெக்ட் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட், எவ்ரி டே என்னோட ப்ராஜெக்ட் பெட்டர், என் ப்ராஜெக்ட் ஈவன் சூப்பர், அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஈகோ சிஸ்டம் வந்துட்டு இதுக்கு வந்து 369 அப்படின்னு சொல்லுவாங்க. 3, 6, 9. சில இது வந்து 3 மாதத்துக்கு மேலே தாங்காது, இல்லை 6 மாதத்துக்கு மேலே தாங்காது, இல்லை 9 மாதத்துக்கு மேலே தாங்காது. அதுக்கெலாம் வந்து ரீசன்ஸ் இருக்குது. நிறைய ஈகோ சிஸ்டம் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம்லாம் சர்வைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பாருங்கள் 3 மந்த்ஸ்க்கு மேலே போகிறது ரொம்ப கம்மி, 6 மந்த்க்கு மேலே போகிறது அதுக்கு மேலே குறைவு, 9 மந்த்ஸ்க்கு மேலே போகிறது அதுக்கு மேலே குறைவு. ஸோ லாங் டேர்மாக சஸ்டெயினபிலிட்டி இங்கே எப்போதுமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இங்கே போனாலும் ரிஸ்க்கு தான். மேபி ஏர்லியாக போனால் மேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, வருமானம் இருக்கிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் ஏர்லியாக போனீங்கன்னா. சரிங்களா? அப்புறம் இங்கே நம்ம பார்க்குறோம் நம்பர் 2, இது மேலே போகுது இல்லையா, அந்த நம்பர் 2 இது வந்து எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வெரி குட். எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சதுன்னா வெரி குட். ஏன்னு கேட்டால் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அவங்க நிறைய ரிசர்வ் ஃபண்ட் வச்சுருப்பாங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் நம்ம செக் பண்ணோம்னா எந்த ரேங்கிங்கில் இருக்காங்கன்னு தெரியும், எவ்வளோ பணம் வச்சுருக்காங்கன்னு தெரியும், என்ன மாதிரியான ட்ரேடிங்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நிறைய விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கிடைச்சதுன்னா இதில் ஈடுபடுறதுக்கு இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசலாம், பட் இந்த ஏரியாவிலேருந்து ரொம்ப கம்மி. ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம், பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதெல்லாம் குட். ஆக மேலே இருக்கிறது வந்து பிளாக் செயின்.
பிளாக் செயின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் ரியல் லேயர் ஒன் ஃபர்ஸ்ட் லேயர் ஒன் ப்ராஜெக்ட்ஸ். பிட்காயின்லாம் எடுத்திங்கன்னா லேயர் ஒன் ப்ராஜெக்ட், பிஎன்பி லேயர் ஒன் ப்ராஜெக்ட், சொலானா லேயர் ஒன் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி லேயர் ஒன் ப்ராஜெக்ட்ஸ். இந்த லேயர் ஒன் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஈடுபடுறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த லேயர் ஒன் பிளாக் செயின் இருந்தால் தான் மற்றது எல்லாமே உருவாக முடியும். ஸோ லேயர் ஒன் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நிறைய ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகணும், உலகம் முழுவதும் எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய ஈகோசிஸ்டம் நிறைய ப்ராஜெக்ட் அது மேலே வரணும். ஸோ நிறைய செலவாகணும். ஒரு டெடிகேட்டட் டீம் அங்கே இல்லாட்டி பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? நாய்ஸ் வருது சார். கிளியர் சார், கிளியர். வாய்ஸ் இப்போ கிளியர் சார், இப்போ கிளியர் சார். ஓகே, சரி. இப்போ ஒரு டெடிகேட்டடான ஒரு டீம், டெடிகேட்டடான ஒரு கம்பெனி, டெடிகேட்டடான ஒரு மேனேஜ்மெண்ட் டீம், ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி இல்லாட்டி கஷ்டம். ஸோ இந்த பிளாக் செயின் எல்லாமும் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பிளாக் செயினில் கிடைச்சதுன்னா நம்ம அதில் ஈடுபட்டோம்னா இங்கே நம்மளுக்கு வெற்றி அடைகிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் பிளேஸ் பிளாக் செயின். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்களேன், கிரிப்டோ மார்க்கெட் வந்து $2.58 trillion கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்குது. உலகத்தில் இருக்கிறதே $100 trillion. அதில் ஏறக்குறைய 2.6% எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேயும் 1.87 மேக்ஸிமம் மணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் தான் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் இன் பிளாக் செயின். இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். ஆல் திஸ் இஸ் பப்ளிக் நாலேஜ். ஸோ அதனால தான் நம்ம எந்த ப்ராஜெக்டில் டீல் பண்ணுறோமோ அங்கேருந்து தான் யூ கேன் சி யுவர் சக்ஸஸ். இப்போ நம்ம பேச போகிறது லேயர் ஒன் பிளாக் செயின் ப்ராஜெக்ட். அதான் ட்ரெண்டை நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? ட்ரெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் தான் நம்ம ஃப்ரெண்டு. சரிங்களா? சரி, பிளாக் செயின்னா என்ன? அப்படி சில பேர் கேட்கலாம், நான் கொஞ்சம் கிரிப்டோ கரன்சியில் நான் கொஞ்சம் புதுசியா, பிளாக் செயின்னா என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் செயின் வந்து ஸ்டோ ஆஃப் வேல்யூ கிடையாது. டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அது எல்லாமும் ரெக்கார்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சிஸ்டம் அது உலகம் முழுவதும். ஆனால் யாருமே அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமும் பப்ளிக்காக இருக்கும், எல்லாமும் அப்படியே உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால இது டீசென்ட்ரலைஸ் சொல்லுவாங்க. ஒரு தனி நபர்கிட்ட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது. ஒரு பிளாக் செயின், ஒரு பேங்க்கோ ஒரு கவர்மெண்ட்டோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ப்ரெட் அக்ராஸ் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். டீசென்ட்ரலைஸ் சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்ன, கன்சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கன்சென்சஸ் அப்படின்னா ஒரு விஷயம் உண்மை இல்லை அப்படின்னு எப்படி முடிவெடுக்கும்னா, அந்த அந்த பிளாக் செயினை மேனேஜ் பண்ணுறது வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டில் அக்ரி பண்ணும், இந்த விஷயம் உண்மை, இந்த விஷயம் உண்மை. அவங்க எல்லாரும் அக்ரி பண்ணாதான், அந்த நோட் அக்ரி பண்ணாதான் அது வந்து அந்த பிளாக் செயின் உள்ளுக்கு போகும். ஸோ கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து டிரான்ஸ்பேரண்ட். அந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் பப்ளிக்காக இருக்கும், யார் வேணாலும் செக் பண்ணலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? டிரான்ஸ்பேரண்ட். இதுதான் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் செயின் வந்து சும்மா போயிட்டு ஹேக் பண்ண முடியாது, டெம்பர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் உலகம் முழுதும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இல்லையா? அதை டெம்பர் பண்ணணும், ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உலகத்தில் உள்ள எந்த கம்ப்யூட்டர் நோடாக இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடிக்கணும். சில இது வந்து வேறு நாட்டில் இருக்கும், வேறு டைம் ஜோனில் இருக்கும், வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஓடிட்டு இருக்கும், நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் அது சேஃப் அண்ட் செக்யூர். இதான் வந்து பிளாக் செயின். இந்த மாதிரியான பிளாக் செயின் இருந்தால் தான் அது மேலே மற்ற பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ப்ரோட்டோகால்ஸ் அது எல்லாத்தையும் பில்ட் பண்ண முடியும். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது, இதெல்லாம் கவலைப்பட வேணாம். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? பிளாக் செயின்னா என்ன? இப்போ பிளாக் செயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், நம்ம ஒரு காயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? லெஜெண்டரி காயின்ஸ் எல்லாமும் பப்ளிக் பிளாக் செயின் ஈகோ சிஸ்டமில் தான் வந்தது. லெஜெண்டரின்னு எப்படி தெரியுமாங்க? அதோட மதிப்பு 100x 1000x க்ரோ பண்ணணும். $1 வந்து $100 வரணும், $1 வந்து $1000 வரணும். அது எல்லாமும் நம்ம ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னா இந்த மாதிரி வளர்ச்சி எல்லாமும் பப்ளிக் செயின் ஈகோ சிஸ்டம்லேருந்து மட்டும் தான் வந்திருக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள் இத்தீரியம், சொலானா, பிஎன்பி. ஓகே, ஒரு மிக முக்கியமான பெருசு பிடிசி, பிட்காயின். அதை மறந்துடக்கூடாது. அது எல்லாமும் அவங்களோட பிளாக் செயின், அவங்களோட ஈகோ சிஸ்டம்லேருந்து வந்தது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் செயின் அதை சோர்ஸ் ஆஃப் வேல்யூன்னு போட்டிருக்காங்களா? இதுதான் ரைட்டான டேர்ம். பப்ளிக் செயின் ப்ராஜெக்ட்ஸ், பப்ளிக் செயின் காயின்ஸ், நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய பப்ளிக் செயின்
அங்கே இருந்தா வந்துட்டு லெஜெண்டரி காயின்ஸ் ஆர் born. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பிளாக் செயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதான் ஒரு பிளாக் செயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிளாக் செயின் வந்து ஒரு நாடு மாதிரி. அந்த நாட்டுல எவ்வளவுக்கு பிசினஸ் உருவாகுதோ, இது வந்து ஒரு பில்டிங்னு வச்சுக்கோமே, இது வந்து ஒரு பிசினஸ், சரிங்களா? அந்த நாட்டுல எவ்வளோ பிசினஸ் உருவாகுதோ அந்த நாட்டு வந்து ஒன்றும் வெல்த்தியே ஆகும், ஒன்றும் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் அங்கே உள்ளவங்க எல்லாரும் ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க. துபாய் எடுத்துக்கோங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நல்ல பணக்கார நாடாக இருக்குது. சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நல்ல பணக்கார நாடாக இருக்குது. அதே மாதிரி தான் யூஎஸ் எடுத்துக்கோங்க. இது உலகத்தில் உள்ள வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் நிறைய பிஸ்னஸ் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிளாக் செயின்லையும் நிறைய ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்கணும், நிறைய ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லலாம், ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லலாம், பிஸ்னஸ்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ த சேம் திங். எவ்வளோக்கு ஈகோ சிஸ்டம் அந்த பிளாக் செயினில் இருக்கோ, அதனால தான் பாருங்க பார்த்தீங்களா, the larger the ecosystem, the greater the value. பிஎன்பியோட வேல்யூலாம் ஏன் அவ்வளோ ஏறுச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் அந்த பிளாக் செயினில் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நான் கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் கேரி ஆன் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு லெவலில் புரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இல்லை எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எனிவே, வெல்கம் மிஸ்டர் முத்து ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். சரி, லெட்ஸ் கேரி ஆன். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ பப்ளிக் செயின் எடுத்துக்கிட்டா கூட அதில் கூட இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் இருக்கு. எல்லாமும் எவல்யூஷன் இருக்கணுங்க. எல்லாமும் வந்து அப்படியே மாறி ஒன்றும் பெட்டரா வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ உலகத்தில் ஃபர்ஸ்டாக வந்த பப்ளிக் செயின் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்டாக வந்த பப்ளிக் செயின் வந்து பிட்காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் ஃபர்ஸ்டாக வந்த பப்ளிக் செயின் வந்து பிட்காயின் 2009 வெளியாகுச்சு, 2009. இது யார் கண்டுபிடிச்சானா, மிஸ்டர் சட்டோஷி நகாமோட்டோ. இது தனி நபரா, ஒரு குரூப்பா, ஆனா பெண்ணா, யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் கிரியேட் பண்ணிட்டு உலகத்துக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு காணா போயிட்டாங்க. ஆனால் இதுல இருந்து வளர்ச்சி அடைஞ்சது தாங்க இது இவ்வளோ பெரிய ஒரு எக்கானமி, கிரிப்டோ எக்கானமி. ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் வந்து பப்ளிக் லெஜர். முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து 42 மில்லியன் டைம்ஸ். $1 வந்து $42 மில்லியன். அதாவது 2021ல ஒரு பிட்காயின் வந்து 120 இல்லை, அது 69,000. ஐ திங்க் when was the highest, மிஸ்டர் ஃபிலிக்ஸ், மிஸ் கவிதா? 120,000 போயிடுச்சு. எப்போ அது? Can you guys give me the answer? Okay, just I think 2 years back 120,000 டச் பண்ணிச்சு. அப்போ வந்து 42 மில்லியன் டைம்ஸ் க்ரோ பண்ணியிருக்கு. அதாவது $1 became $42 மில்லியன். சரிங்களா? பாருங்க அது என்ன மாதிரி வளர்ச்சி. ஆனால் இந்த பிட்காயினோட ஈகோசிஸ்டம்க்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். அது என்னன்னா, அது மேலே எந்த வகையான ஈகோசிஸ்டமும் செய்ய முடியாது, அதை பில்ட் பண்ண முடியாது. வேற ஈகோசிஸ்டம் அது மேலே பில்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தே அந்த ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ண முடியாத ஒரு வீக்னஸ் வந்து இந்த 2.0 ஓவர் கம் பண்ணாங்க. 2.0 என்னது? இத்தீரியம், இடிஹெச். சரிங்களா? இங்க என்னதுன்னா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கேம் சேஞ்சர். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாக் செயின் மேல ஈகோசிஸ்டம்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட் பில்ட் பண்றாங்க. ஆனால் இன்னும் நிறைய பிஸ்னஸ், நிறைய ப்ராஜெக்ட், நிறைய ப்ரோட்டோகால் அது உள்ளுக்கு வரும்பொழுது அதோட ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. ஒரு டிரான்சாக்ஷனும் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமாக நடத்தணும்னு நினச்சோம்னா கேஸ் ஃபீ வந்து டெக்ஸ் மாதிரி ஒரு பிளாக் செயினுக்கு அது அதிகமாகிடுச்சு, ஃபீ அதிகமாகிடுச்சு, ஸ்லோ டவுன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இந்த மீம், என்எஃப்டி, கேமிஃபிகேஷன் இதெல்லாம் உருவாகுனது. ஆனாலும் இந்த இடிஹெச்க்கு அதோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 16,000 முறை. $61 became $16,000. $1 $16,000 மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு இல்லையா? இந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வெர்ஷன் 3.0, இது எவல்யூஷன். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. வெர்ஷன் 3.0 வந்து பிஎன்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு ஸ்ட்ரெங்க்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, லைக் எக்ஸாம்பிள் பிஎன்பி போட்டிருந்தாலும் இதெல்லாம் வந்து வெர்ஷன் 3 தான். சொலானா ஸ்பீட், சூப்பரான ஸ்பீட் சொலானா. அப்புறம் பிஎன்பி, ட்ரான், இவங்கெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, அவங்களோட கேஸ் ஃபீ கம்மியாக்குறாங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, கேஸ் ஃபீ கம்மியாகுது வெர்ஷன் 3ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போக்கா டாட் அப்படின்னு சொல்றாங்களே, இது இன்னொரு பிளாக் செயின். இது அவங்க வந்து கிராஸ் செயின் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பிளாக் செயின் வருது. சொலானா இருக்கு, பிஎன்பி இருக்கு, டிஆர்எக்ஸ் இருக்கு, இத்தீரியம் இருக்கு. அதெல்லாம் பேசிக்க முடியாது, ஒன்றுக்கு அதால பேசிக்க முடியாது. பேசணும்னா இந்த கிராஸ் செயின் அது கண்டிப்பாக தேவைப்படுது. போக்கா டாட் அதை எடுத்துட்டு வராங்க.
இப்போ நம்ம எல்லா செயின் கூடயும் பேசலாம் அப்படின்னு உருவாயிருச்சு அக்ராஸ் செயின். அப்புறம் யூனிஸ்வாப் அவங்க என்ன எடுத்துட்டு வராங்கன்னா டெக்ஸ் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்ம அப்போலாம் வந்து பைனான்ஸ்லாம் ஃபேமஸாக இருக்கு இல்லையா, மற்ற எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா டெக்ஸ் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்மளுக்கு கேஒய்சி பண்ணுற எக்ஸ்சேஞ்சே தேவையில்லை, நம்ம ஸ்வாப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டோக்கன் இன்னொரு டோக்கனுக்கு ஸ்வாப் பண்ணலாம். ஒரு செயின்லேருந்து இன்னொரு செயினுக்கு மாற்றி மாற்றி ஸ்வாப் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. இது எல்லாம் வந்து வெர்ஷன் 3.0ல. அதனால தான் நம்ம இந்த சொலானா, பிஎன்பி, டிஆர்எக்ஸ், பொக்காடாட், யூனிஸ்வாப் அதெல்லாம் பார்த்தோம்னா அதோட growth வந்து ஆல்மோஸ்ட் 9,100 டைம்ஸ். சரிங்களா, $1 became $9,100. இப்போ காலம் மாறிக்கிட்டே போகுது இல்லையா, என்ன நடக்குது, வெர்ஷன் 4.0க்கு நம்ம போகிறோம். வெர்ஷன் 4.0 தான் இந்த பாட் செயின். இந்த வெர்ஷன் 1ல என்ன இருக்குது, வெர்ஷன் 2ல என்ன இருக்குது, வெர்ஷன் 3ல என்ன இருக்குது, அது எல்லாமே பாட் செயின் உங்களுக்கு இருக்குது. அது இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கணும். இது என்னன்னு பார்ப்போம். இந்த பாட் செயின் உங்களுக்கு அதோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா இந்த அல்கோரிதம் நெட்வொர்க். சரிங்களா, அல்கோரிதம் நெட்வொர்க். இது என்னன்னா இப்போ ஒரு ஈகோ சிஸ்டம் நல்லா சிறப்பாக வளரணும்னு நினச்சோம்னா, ஒரு பிளாக் செயின் நல்லா வளரணும்னு நினச்சோம்னா அதில் நிறைய ஈகோ சிஸ்டம் இருக்கணும். ஒரு ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ணுறதுக்கு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கூட பிடிக்கும், நிறைய செலவு பண்ணணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா இந்த மேஜிக் பிளாக் ஏஐயும் இருக்குது. இப்போ பார்ப்பாங்க, ஓகே இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு இதோட டோக்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு என்னது இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு அதோட சிஸ்டம் புரிஞ்சிருக்கு, ரிவார்ட் பிளான் பிடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு வேற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு இந்த ஏஐ இருக்கு இல்லையா, இந்த ஏஐ கிட்ட நம்ம சொல்லலாம், இங்க பாருங்கய்யா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும், இதில் உள்ள சிஸ்டம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கி டிப்ளாய் பண்ணுங்கன்னு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஏஐ மேஜிக் பாட் கிட்ட சொல்லலாம். விதின் 30 minutes உங்களோட ஈகோ சிஸ்டம் ரெடியாகி டிப்ளாய் ஆயிரும் ஆன் டு பாட் செயின். சரிங்களா, இது ஒன்றும் வந்து ஃபுல்லாக பப்ளிக் ரிலீஸ் பண்ணல, தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், பட் வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். அதனால தான் பாட் செயின் வந்து ஒரு பிளாக் செயின். ஆனால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் செயின்ல இன்ஃபினிட் ஈகோ சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இன்ஃபினிட் ஈகோ சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்றதுனால இதோட மதிப்பு எப்படி போகணும் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சரிங்களா, அப்புறம் இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக் டீபாக் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்பப்ப இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டுலாம் இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அந்த ஏஐ கிட்ட சொல்லி இந்த ப்ராஜெக்ட் இங்கே கொஞ்சம் இடிக்குது, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அது இம்ப்ரூவ் பண்ணிடும். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பிளாக் செயின். இதான் நம்மளோட வெர்ஷன் 4.0. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் இல்லாதது இங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த பாட் செயின், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பிளாக் செயின், இதுல தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். சரிங்களா, let me carry on. ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சாலும் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசலாமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். பேசலாமா? நான் கடைசியில் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சரியா, முதல்ல let me finish my presentation. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கேரி ஆன் பண்ணுவோம். பேசலாமா? Can you please help me to control the microphones? தமிழ்நாடு சார். சரி, ஸோ எல்லாருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு நான் கடைசியில் வாய்ப்பு கொடுப்பேன். சரிங்களா, அது வந்து மேட்ரே கிடையாது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. முதல் இந்த ப்ரெசன்டேஷனை கோ த்ரூ பண்ணிடுவோம், தென் we will handle it. ஓகே, ஸோ let me carry on. அடுத்தது என்னது, பாட் செயின் லேப். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இந்த இன்ஃபினிட் ஈகோ சிஸ்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஈகோ சிஸ்டம்ஸ் உருவாக்கணும். நிறைய பேர் வந்து இதில் ப்ராஜெக்ட்ஸ் செய்யணும். டெவலப்பர்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ், இவங்களாம் வந்துட்டு இந்த பாட் செயின் மேலே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யணும். அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கே என்னத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாட் செயின் லேப் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லேப் வந்து 3 இடத்துல இருக்கு. மலேசியாவில் இருக்கு, ஹாங்காங்கில் இருக்கு, பேங்காக்ல இருக்கு. சரிங்களா, மலேசியா, ஹாங்காங், பேங்காக் 3 இடத்துல இந்த லேப் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணணும், எனக்கு கோடிங்லாம் தெரியல, என்னோட ஐடியா என்னோட கிரிப்டோ ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நீங்கள் டைரக்ட்லி நம்ம பாட் செயின் லேப் கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு டெவலப்பர்ஸ் இல்லாட்டி கூட உங்களுக்கு டெவலப்பர்ஸ் கொடுப்பாங்க உங்களோட ப்ராஜெக்டை செஞ்சு கொடுக்குறதுக்கு. சரிங்களா? அப்புறம் ஆன்போர்டிங் செய்கிறதுக்கு அதை எடுத்து நம்ம பாட் செயினில் உள்ளுக்கு போயிட்டு அதை டிப்ளாய் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கிறதுக்கு பாட் செயின்லேயே அது செஞ்சு கொடுப்பாங்க. லிக்விடிட்டி பூலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் இருக்கணும் இல்லையா? அந்த உங்களோட டோக்கன் இருக்கணும், அந்த டோக்கனுக்கு ஒரு மதிப்பும் உருவாக்கணும். அதுதான் அந்த லிக்விடிட்டி பூல். இதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா காயின்ஸ்டான்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த காயின்ஸ்டா எக்ஸ்சேஞ்சில் உங்களோட காயின் லிஸ்ட் ஆகும். சரியா? அதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட காயின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏர் ட்ராப் பண்ணலாம். யாரு? காயின்ஸ்டால வந்து 600,000 6 லட்சம் யூசர்ஸ் இருக்காங்க. 6 லட்சம் யூசர்ஸ் 600,000 6 லட்சம் யூசர்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட காயினை ஏர் ட்ராப் பண்ணால் உங்களோட காயின் ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு ஏறும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த பாட் செயின் லேப் இருக்கு. அது மட்டும் இல்லை, $50 மில்லியன் $50 மில்லியன் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? யார் யாரெல்லாம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்களோ எங்கள் பிளாக் செயினில் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்களோட ஐடியா நல்ல ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபண்டிங் 50 மில்லியன் உங்களுக்கு இல்லை, 25 to 30,000 சில பேருக்கு 1 மில்லியன் கூட கிடைச்சிருக்கு. பார்த்துருக்கேன். $1 மில்லியன் சப்போர்ட் கூட கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பாட் செயின் லேப்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை பாட் செயின் மேலே எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ ப்ராஜெக்ட் வரணும்னு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 இடத்துல இருக்கு. மலேசியாவில் இருக்கு, தாய்லாண்டில் இருக்கு, ஹாங்காங்கில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா ஒரு பிளாக் செயினில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாட் செயினோட மதிப்பு அதிகரிக்கும். சரியா? தட் இஸ் த ஹோல் ஐடியா. இப்போ இந்த பாட் செயின் சொல்றோம் இல்லையா, அந்த பாட் செயினோட நேட்டிவ் டோக்கன் தான் வந்து பாட்காயின். ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் அவங்களோட நேட்டிவ் டோக்கன் இருக்கும். பாட் செயினுக்கு வந்து பாட்காயின், பிடிசிக்கு வந்து பிடிசி, சொலானா பிளாக் செயினுக்கு வந்து SOL, டான் பிளாக் செயினுக்கு வந்து TON, இத்தீரியம் பிளாக் செயின் வந்து ETH அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாட் செயினுக்கு பாட்காயின் தான் அதோட நேட்டிவ் காயின். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தோட விலை மதிப்பு $5 to $12. இப்போ அதோட மதிப்பு வந்து ஏறக்குறைய $10 ஒரு பாட்காயினோட மதிப்பு இப்போ. ஸோ அது எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா மெயின்லி மைனிங் நடக்கும். மைனிங் மிஷினுக்கு அந்த டோக்கன் போகும். அந்த மைனிங் மிஷினுக்கு டோக்கன் போயிட்டு அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அப்புறமா டைம் இருக்கும், கண்டிப்பாக டைம் செய்வோம். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மைனிங்கும் எப்படி செய்யலாம்னு. சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வி கேன் டூ திஸ். ஓகே, லெட்ஸ் கேரி ஆன். லெட் மீ கேரி ஆன். அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த ஸ்லைடு வந்து எங்கேருந்து வந்ததுன்னா பேங்காக் போயிருந்தோம். அங்கே ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்தது. அந்த 250 பேர் அந்த ட்ரைனிங்கில் இருக்கும். ஒரு ரூமில் 250 பேர், 7 செப்பரேட் ரூம்ஸ். 7 செப்பரேட் ரூம்ஸ்னா 250 × 7 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் 250 × 7 250 × 7 ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 1750 பேருக்கு ட்ரைனிங் நடக்குது. நம்ம வந்து இங்கிலீஷ் செஷனில் இருக்கோம். 250 பேர் அது உள்ளுக்கு இருக்கும். அந்த டைமில் அந்த ஃபவுண்டர் ஆஃப் பாட் செயின் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஷேப் தெரியுது இல்லையா? இவர் தான் வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் சாவ். அவர் அங்கே முன்னுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. சரிங்களா? அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இந்த பாட்காயினோட மதிப்பு எப்படி ஏறும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இப்போ நம்மளோட ப்ரைஸ் எங்கே இருக்குது, நம்ம என்னென்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி நம்மளோட ப்ரைஸு ஏறும், எதனால ஏறும், என்ன செஞ்சால் ஏறும், அது ஏறுறதுக்கு நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வருஷம் 12வது மாதம் கிறிஸ்மஸ்க்குள்ளே என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பாட்காயினோட மதிப்பு இங்கே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தெரியுது. ஒரு பாட்காயினோட மதிப்பு $1,000 ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. $1,000 ஒன் பாட்காயின். இப்போ $10 இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஃபேஸ் 3ல இருக்கோம். நான் ஹெட்டிங் இப்போ வந்து ஃபேஸ் 4 நம்ம போய்கிட்டு இருக்கோம். $1,000 $1,000 $100 போனாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னு கேட்டால் 10 மடங்கு க்ரோத். சரிங்களா? பாருங்க, அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து
பை கிறிஸ்மஸ் திஸ் இயர் $1,000 புஷ் பண்ணோன்னு அவங்க என்னது ஒரு 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 முடிவோட செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, லெட் மீ கேரி ஆன். ஓகே, ஸோ இதே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? Let me clear this drawing. Let me carry on. Let us look at the அடுத்த ஸ்லைடை நம்ம பார்ப்போம். Let me show you guys. ஓகே, அடுத்த ஸ்லைடை நம்ம பார்ப்போம். Let me go to the next slide. இதெல்லாம் வந்து blockchain உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் நெட் இது லான்ச் பண்ணியாச்சு. இட்ஸ் ஆல்ரெடி லைவ். அதோட வெப்சைட் போய் நம்ம செக் பண்ணலாம். பாட் ஸ்கேன் எதுக்குன்னா வந்துட்டு டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் சரியா இருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது வந்து பாட் ஸ்கேன். அப்புறம் மூணாவது வந்து பிரிட்ஜ்னா பாட் செயின் இருக்கு. பாட் செயின் வந்து மற்ற பிளாக் செயின் கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்காக அதனால ETH கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், TRX ட்ரான் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், BNB செயின் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். பிரிட்ஜ் இஸ் ரெடி, பிரிட்ஜும் ரெடி, ஸ்கேன் ரெடி, பாட் செயின் ரெடி. போ வாலெட் வந்து பாட் செயினோட ஸ்பெஷல் வாலெட். ஸோ இந்த வாலெட்ல என்னென்ன டோக்கன் இருக்கோ உள்ளுக்கே நம்ம ஸ்வாப் பண்ணலாம், மாற்றலாம். காயின் ஸ்டாக் கூட நம்ம என்ன செய்யலாம்னா இன்டராக்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து போ வாலெட்ல இருக்கு. இதுதான் ரெடி, ஃபுல்லி ரெடி, எல்லாம் வேலை செய்யறது தான். அப்புறம் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் பிடாக்ஸ், பாட்செயினோட டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் பிடாக்ஸ். சரிங்களா? இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணலாம், ஒரு டோக்கன்லேருந்து இன்னொரு டோக்கனுக்கு நம்ம ஸ்வாப் பண்ணலாம். அது எல்லாம் ரெடி, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி. ஃபியூச்சரில் செய்வோம், இது ஒன்றும் பிளானிங்கில் இருக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் ரெடி, எவ்ரிதிங் இஸ் டன், எவ்ரிதிங் இஸ் தேர். நீங்களே போய் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கும், கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ லெட் அஸ் கேரி ஆன். இதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்குறோம்? அடுத்தது வந்து பாட் கார்டு. இதுவும் வந்துருச்சு, நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாட் கார்டு வந்து விசா கார்டு. இப்போ நீங்கள் இதில் ஈடுபடுறீங்க, உங்களுக்கு வருமானம்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களோட பாட் காயின் அதெல்லாம் இந்த கார்டு உங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ண பயன்படுத்தலாம். உலகம் முழுவதும் இந்த டேப் பண்ணுறோம், வேவ் பண்ணுறோம். டெபிட் கார்டு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். ATM மிஷினில் போய் விட்ராவல் செய்யலாம். பேமெண்ட்ஸ் வேர்ல்டு வைட். அது உள்ளுக்கே ரிவார்ட்ஸ்லாம் வேறு பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூ கேன் அப்ளை. எங்கே போய் அப்ளை பண்ணோம்னா இங்கே தான் www.botcard.net. பாட் கார்டும் இருக்குது. ஸோ இந்த டெபிட் கார்டும் அங்கே இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ யூட்டிலைஸ். இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேருக்கு என்கிட்ட கிரிப்டோ இருக்குது, நான் இதை எப்படி பயன்படுத்துறது? நான் போயிட்டு மாற்றணும் இல்லையா, இந்தியாவில் இருந்தீங்கன்னா INR மாற்றணும், நான் போய் மாற்றணும், அது எனக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். நான் எங்கே போயிட்டு இதை மாற்றி நான் எப்படி இதை பயன்படுத்துறது? அது வந்து ஒரு பாட்டில் நெக் சொல்லுவாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறது தான் அந்த பாட் கார்டே இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ATM மிஷினில் போய்ட்டு உங்கள் பணத்தை எடுத்துக்கங்க. சரியா? ஸோ இட்ஸ் ஆல் தே. இந்த விசா கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கே 2-3 ப்ரீமியம் கார்டு இருக்குது, நார்மல் கார்டு இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களோட வாட் யூ வாண்ட் அது நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சரியா? ஸோ இது ஆல் ரெடி, எல்லாம் ரெடி, இட்ஸ் ஆல் அவைலபிள். இப்போ நம்ம கம்பெனியை பற்றி பேசுவோம். இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த கம்பெனி. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய 5 டிக் இருக்குன்னு. 5 டிக்கு, ஒரு டிக்கை முடிச்சிட்டோம். ட்ரெண்டை நம்ம பார்த்துட்டோம், சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கம்பெனியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு just stop first. ஒரு மெயினுக்கு வருவோம். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ஓகேங்களாங்க? எல்லாம் ஒரு லெவல் புரிஞ்சதா? எவ்ரிபடி ஓகே? எல்லாம் ஓகேங்களா? Yeah, everybody is okay. Everybody can understand. Okay, wonderful. சரி, நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். கேன் ஐ கண்டினியூ? ஏன்னா யாரோ ஒருத்தவங்க முதல்ல கேள்வி கேட்கணும் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. டோன்ட் வெரி, உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. முதல் ஸ்லைடை முடிச்சிடுறேன். ஸ்லைடை முடிச்சோன்னா வாங்க, ஐ வில் கிவ் யூ த சான்ஸ் டு ஆஸ்க் யோர் கொஸ்டின். சரியா? ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஆஃப்டர் ஆல் என்ன கேள்வி தானே கேட்க போகிறீங்க, பதில் கொடுக்குறேன், கண்டிப்பாக இருக்கும். டோன்ட் வெரி. ஓகே, சிறப்பு சார், தேங்க்யூ சார், மிஸ்டர் கலாநிதி. ஓகே, ஸோ லெட் மீ கேரி ஆன். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா, மறுபடியும் என்னோட ஸ்லைடுக்கு நான் போகிறேன். என்னோட ஸ்லைடுக்கு போயிட்டு இப்போ நம்ம கம்பெனியை பார்க்க போகிறோம். லெட் அஸ் டேக் அ லுக் அட் த கம்பெனி. சரிங்களா? கம்பெனி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் மிஸ்டர் ஜான்சன் சாவ். பைனான்ஸ்க்கு ஒரு CZ இருந்தாங்கன்னா, பாட் செயினுக்கு ஒரு BNBக்கு ஒரு CZனா, பாட் செயினுக்கு வந்து ஒரு JZ, மிஸ்டர் ஜான்சன் சாவ். யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து
காயின்ஸ்டா எக்ஸ்சேஞ்ச். இந்த காயின்ஸ்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து காயின் மார்க்கெட் கேப் ரேங்கிங் வந்து 50ல் இருக்கு, about 50. சரிங்களா, 51 அந்த ரேங்க்ல இருக்கு. ஸோ காயின்ஸ்டா எக்ஸ்சேஞ்சோட ஃபவுண்டர் தான் இவர், ஜான்சன் சாவ். ஸோ இவரை பற்றி நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு விஷனரி கூட, ரொம்ப சூப்பரான ஒரு திங்கிங் ப்ராசஸ். இவரை பர்சனலியாக நான் மீட் பண்ணியிருக்கேன். நம்ம டீம், இந்தியாவில் உள்ள டீம் எல்லாம் பர்சனலியாக மீட் பண்ணணும். ஹாங்காங்கில் ஸ்டேஜில் மீட் பண்ணணும். பேங்காக்ல ப்ரைவேட் மீட்டிங் கூட அவர் கூட வச்சுருக்கோம். சரிங்களா, இதான் மிஸ்டர் ஜான்சன் சாவ். இவர் வந்து இந்த இந்த காயின்ஸ்டா அவங்க ஒரு நாளைக்கு அவங்களோட ஸ்பாட் மார்க்கெட்லேயே 250 மில்லியன், சம்டைம்ஸ் $500 million ட்ரேட் நடக்கும். சரிங்களா, $500 million ட்ரேட். ஸோ அதோட முதலாளி இஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு பில்லியனே. அண்ட் அவர் தான் வந்துட்டு பாட்செயினை ஃபவுண்டர், பாட்செயினோட ஃபவுண்டர். அப்புறம் இந்த கேரிபேக் ப்ரோட்டோகால், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி பேசுவோம், அதோட ஃபவுண்டரும் எல்லாம் இவரோட ப்ராஜெக்ட், இவரோட ஐடியா. சரிங்களா, காயின்ஸ்டா, பாட்செயின், கேரிபேக் எல்லாம் இவர் கீழே. இப்போ இன்னொரு விஷயம், ஓகே, இவர் சூப்பராக இருக்காரு, அவரோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, சூப்பரான ஒரு நபர், பர்சனலியாக மீட் பண்ணியிருக்கோம். ஸ்டேஜில் போயிட்டு பேசுவார், அவரோட முகத்தை காமிச்சு. ஸோ தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது ஒண்டி ஓகே, தட்ஸ் குட். ஆனால் அது ஒண்டி போதுமா? இல்லை, ஐ வாண்ட் another thing as well. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டை நம்புறா அப்படின்னு பார்க்கணும். நம்ம நிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா $10 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $10 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த நிக்ஸ் ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா, ஸ்வீடன் நேஷனல் லெவல் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன், அவங்க $10 million போட்டிருக்காங்க. அல்ஃபா கேபிட்டல் இந்த ப்ராஜெக்ட்ல $3 million போட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இன் டர்க்கி, அது ஒரு நாடு, அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம், அவங்க $3 million போட்டிருக்காங்க. ஜெம்ஹேட் கேபிட்டல், சில பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க $2 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் சொந்தமாக ரிசர்ச் பண்ணலாங்க. யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் ரிசர்ச் திஸ் ஆன் யுவர் ஓன். சரியா? ஸோ இந்த ஜெம்ஹேட் கேபிட்டல் வந்து நிறைய அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பைனான்ஸ் அல்ஃபாவுக்கு போயிருக்கு. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அவங்க பணத்தை வந்து சும்மா எடுத்து எங்கேயும் போட மாட்டாங்க. அவங்க சொந்த ரிசர்ச் ஆம் வச்சுருப்பாங்க. அவங்க டீப்பாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன், அவங்க ஒரு $1 போட்டாங்கன்னா $100 கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் வந்து என்னாலையும் ரிசர்ச் பண்ண முடியும், ஆனால் இவங்களோட டெப்த்துக்கு என்னால் ரிசர்ச் பண்ண முடியாது. எனக்கு எவ்வளோ தான் நாலேஜ் இருந்தாலும் இந்த மாதிரியான நபர்கள்லாம் அவங்க டெப்த்துக்கு என்னால் ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ இவங்களே நம்பி இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா, அதுவும் பப்ளிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஓகே, அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க, என்னோட வேலையை நானும் செஞ்சேன், ஆனால் இவங்க அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க இல்லையா, எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன். அதனால தான் எனக்கு இவங்க இந்த பேர்லாம் பார்க்குறப்ப எனக்கு கான்ஃபிடென்ஸ். இதோ இவரும் வந்து சூப்பர், அவர் அந்த சப்போர்ட்டர்ஸும் வந்து சூப்பர். ஸோ கம்பெனியை பார்க்குறப்ப கம்பெனியை வந்து சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான்சன் சாவை பர்சனலாக மீட் பண்ணோம். இதான் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜான்சன் சாவை மீட் பண்ணி அவங்க நம்மளுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா, அந்த ட்ரைனிங் டைம் பேங்காக்ல ட்ரைனிங் நடக்கும் பொழுது நம்ம 20 பேர் தான் அங்கே இருக்கோம். அந்த ட்ரைனிங் உங்களுக்கு 250 பேர் ட்ரைனிங்கில், நம்ம 20 பேர். ஆனால் நம்ம அவ்வளோ சூப்பராக அந்த ட்ரைனிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன். ஸோ மிஸ்டர் ஃபீலிக்ஸ் இருக்காரு, இங்கே பாருங்கள், மிஸ்டர் முனிராஜ் இங்கே இருக்காரு, இவர் வந்து மிஸ்டர் சுரேஷ் அங்கே இருக்காங்க, மேடம் கவிதா ஃப்ரம் மலேசியா, அவங்களுக்கும் கிடைச்சிது. இதான் நான், ஸோ எனக்கும் கிடைச்சது. இதான் நம்ம டீம், பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டீம். ஸோ நம்ம டீம் எவ்ரிபடி இஸ் தேர். ஸோ வி ஆல் மேட் ஜான்சன் சாவ் இன் பர்சன், அவர் கூட பேசியிருக்கோம், இன்டராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதை பார்த்துட்டோமா? அடுத்தது பார்ப்போம். கம்பெனியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ப்ராடக்டை பற்றி நம்ம பேசலாம். ஸோ கம்பெனியை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஹவ் இஸ் அந்த பார்ட் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. சாலிடாக இருக்கணும், ட்ரெண்ட் இருக்கணும், கரெக்டான ட்ரெண்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து கம்பெனியும் சரியாக இருக்கணும். ஓகே, ட்ரெண்ட் ஓகே பார்த்துட்டோம், அதுக்கு ஒரு டிக் கிடைச்சிருச்சு. கம்பெனியை பார்த்துட்டோம், அதுக்கும் ஒரு டிக் கிடைச்சிருச்சு. ஒன்று 3 விஷயத்தை நம்ம பார்த்தா தான் முடிவு பண்ணோம் நம்ம செய்கிறது வந்து ரைட்டா இல்லையான்னு. சரிங்களா? ஸோ இன்னொரு முறை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா, அடுத்தது நம்ம ப்ராடக்ட்டை பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து கேரிபேக் தான் ஃபர்ஸ்ட் ஈகோ சிஸ்டம். ஒரு பிளாக் செயின் இருந்ததுன்னா, இந்த பிளாக் செயின் இதில் எல்லாம் இருக்குது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சொன்ன மாதிரி வேலை செய்தா இல்லையா?
அது எப்படி நான் பார்க்கறது? அங்கே தான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கேரி பேக். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து யாரு மிஸ்டர் ஜான்சன் சாவே ஃபவுண்டர் தான். அவரே ஃபவுண்டர் ஆகி இந்த என்டையர் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. நம்ம இந்த பாட் செயினில் ஈடுபடுறதுக்கோ, இப்போ நம்மளாம் நேராக போயிட்டு பாட் செயின் ஈடுபடுறதுக்கு கஷ்டம். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம லைக் நார்மல் பீப்புள், எனக்கு ப்ராஜெக்ட்லாம் இல்லைப்பா, எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை, ஆனால் இந்த இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் ஈடுபடணும், எனக்கு இதுலேருந்து பெனிஃபிட் வரணும். எப்படின்னு கேட்டால் கேரி பேக் மூலியமாக நம்ம போகலாம். ஸோ கேரி பேக் தான் ஃபர்ஸ்ட் ecosystem in blockchain, benchmark ecosystem in blockchain அப்படின்னு சொல்லுவாங்க. கேரி பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மைனிங் மிஷின், டிஜிட்டல் மைனிங் மிஷின். சரிங்களா? ஒரு டிஜிட்டல் மைனிங் மிஷின். அதை நீங்கள் ஓன் பண்ணலாம். அது ஒரே ஒரு முறை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஒரே ஒரு முறை ஆக்டிவேட் பண்ணணும் உங்கள் ஃபோன் மூலியமா. அப்புறம் அது உங்களுக்கு டெய்லி வருமானத்தை எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் கேரி பேக். அது வந்து ஒரு டிஜிட்டல் மைனிங் மிஷின். ஒரு முறை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். இட்ஸ் ஸோ சிம்பிள். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இந்த கேரி பேக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கேரி பேக்கு கண்டிப்பாக ஒரு ஈகோ சிஸ்டம்னா அதுக்கு ஒரு டோக்கன் இருக்கணும். அந்த கேரி பேக்கோட டோக்கன் பேர் வந்து சிஏ. எத்தனை சிஏ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 மில்லியன், அவ்வளோ சிஏ இருக்கு. அந்த எல்லாத்தையும் எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா 10 மில்லியன் சிஏ வந்து லிக்விடிட்டி பூலுக்கு போயிடுச்சு. லிக்விடிட்டி பூல்னா தான் இந்த ட்ரேடிங் நடக்கிறதுக்கு. சரிங்களா? ட்ரேடிங் நடக்கிறதுக்கு 200 மில்லியன் டோக்கனை வந்து இந்த கேரி பேக்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா, அதான் டோக்கன் எமிஷன் சொல்றாங்க இல்லையா? இங்க எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும்னா, ஒரு நாளைக்கு 40,000 டோக்கன். இந்த 40,000 டோக்கனை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எவ்ரி 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு முறை 10% ரிடியூஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 40,000, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 36,400, அதுக்கு 2 வருஷம் முடிஞ்சோன்னா 32,400, 10% குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து ஒரு ஸ்கார்சிட்டி மாடல். ஸ்கார்சிட்டி மாடல் வந்து எப்போதும் அதோட மதிப்பு ஏறுறதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 40,000 டோக்கனும் எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா, 42% வந்து ஹேஷ் ரேட் மைனிங்க்கு போகுது, 18% ஸ்டேக்கிங்க்கு போகுது, 2% ஃபவுண்டேஷனுக்கு போகுது, 3% வந்து டாவுக்கு போகுது. டாவ்னா வந்து டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன், அது வந்து ஒரு கமிட்டி, ஒரு குரூப், அவங்களுக்கு போகுது. 35% வந்து இந்த டீம் ரிவார்ட், டீம் வச்சிருக்காங்க, ரேங்க் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போகுது. ஸோ இதுதான் அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு இங்கே காமிக்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம பூந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ let me carry on. அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இது எப்படின்னா, ஓகே சொன்னா இல்லையா முதல்ல மைனிங் மிஷின்னு, அது எப்படி இது வருது? நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு $100 தான் அந்த மைனிங் மிஷின் வாங்கிட்டீங்க இல்லையா? மினிமம், அதுக்கு அதிகமாக வாங்கலாம், உங்களுக்கு என்ன முடியுமோ அது நீங்கள் வாங்கலாம். ஆனால் மினிமம் $100 வாங்கிட்டீங்க இல்லையா? வாங்கினதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு சிஏ வரும். உங்களுக்கு அந்த அந்த சிஏ நீங்கள் என்ன செய்யலாம்னா விட்ரா பண்ணலாம், நேராக விட்ரா பண்ணலாம். உங்களுக்கு வர அந்த சிஏ நேராக விட்ரா பண்ணலாம். இந்த நான் சொன்ன இல்லையா டெக்ஸ்லாம் ரெடியாக இருக்குன்னு, டெக்ஸில் போய் ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்கள் சிஏ வந்து பாட் காயினாக மாறிடும். சரிங்களா? பாட் காயினாக மாறினதுக்கப்புறம் இன்னொரு முறை அதை நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்கன்னா யூஎஸ்டிடியாக மாறிடும். சில பேருக்கு தெரியும் யூஎஸ்டிடினா என்னதுன்னு, கிரிப்டோவில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இந்த யூஎஸ்டிடி எங்கே இருக்குன்னா பாட் செயின் உள்ளுக்கு இருக்குது. இந்த யூஎஸ்டிடியை நீங்கள் பிஎன்பிக்கோ, இத்தீரியம்க்கோ, ட்ரான்க்கோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, நம்மளோட பாட் பிரிட்ஜ் சொன்ன இல்லையா, இந்த பாட் பிரிட்ஜ் அதுவும் ரெடி தான். இந்த பாட் பிரிட்ஜை பயன்படுத்தி இங்கே உள்ள அந்த யூஎஸ்டிடியை டக்குன்னு பிஎன்பிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், இடிஹெச்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி அடுத்து ரிவர்ஸாக கூட செய்யலாம். உங்ககிட்ட வந்து பிஎன்பியில் கொஞ்சம் யூஎஸ்டிடி இருக்குது, அந்த யூஎஸ்டிடி வந்து நீங்கள் பாட் பிரிட்ஜ் பயன்படுத்தி நீங்கள் பாட் செயினுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாட் யூஎஸ்டிடி ஆயிரும். பாட் யூஎஸ்டிடியில் போய் நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம். ஸ்வாப் பண்ணிங்கன்னா பாட் காயின் ஆயிரும். அப்படி கூட செய்யலாம். அப்புறம் நீங்கள் இன்னொரு முறை அந்த அந்த எக்ஸ்சேஞ்சு பிடெக்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா இன்னொரு முறை ஸ்வாப் பண்ணி இந்த பாட் காயினை சிஏ நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். இந்த சிஏ நீங்கள் என்ன செய்யலாம்னு நினச்சிங்க, நீங்கள் நேராக அதை ஸ்டேக் கூட பண்ணலாம். ஸ்டேக் நீங்கள் பண்ணீங்கன்னா, ஸ்டேக்கிங்கும் அங்கே இருக்குங்க. ஸ்டேக் நீங்கள் பண்ணீங்கன்னா டெய்லியும் பண்ணலாம், ஃபிக்ஸ்டு டேர்மும் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டு கம்பவுண்டும் ஆகும், அப்படியே கம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். சரிங்களா? இதுதான் அந்த ப்ராசஸ். இல்லை இந்த சிஏலாம் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வர சிஏயும் அப்படியே எடுத்து நேராக ஸ்டேக் பண்ணிட்டு கம்பவுண்ட் படுத்தினா கூட நீங்கள் செய்யலாம். இதுதான் அதோட என்டையர் ப்ராசஸ். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 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 ஓவரால் பிக் பிக்சரை இந்த ஸ்லைட் உங்ககிட்ட காமிக்குது. சரிங்களா? இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அட்லீஸ்ட் ஐ நோ.
எனக்கு ஓகே தேங்க்யூ 1 ஐ ஸோ 1 ஓகே 4 5 6 சூப்பர். ஸோ கேரி ஆன் பண்ணுவோம். அடுத்ததில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ப்ராடக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராடக்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது டிக்கு கரெக்டாக வருதா இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 4வது டிக்கு 3 டிக் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 4வது டிக்கு. இப்போ கேரி பேக்கில் என்னென்னையா நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே let me just show you. இந்த கேரி பேக் வந்து பெஞ்ச்மார்க் ecosystem. அந்த என்டையர் பிளாக் செயின்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் ecosystem. அப்புறம் இந்த ecosystem வந்து நம்ம எல்லாரையும் இந்த 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 பாட் செயினோட எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. இதுக்கப்புறம் நிறைய மற்ற ecosystemலாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதனால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் நம்ம கேரி பேக்ல அழகாக பொசிஷன் பண்ணிட்டோம்னா இதில் நடக்கக்கூடிய இங்கே என்னது அந்த 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 க்ரோத், அந்த க்ரோத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் இங்க பாருங்களேன், டுவால் இன்ஜின் சினர்ஜி அப்படின்னு என்ன தெரியுமாங்க? உங்களுக்கு அந்த சிஏ டோக்கன் நான் சொன்னேன் இல்லையா? அந்த சிஏ டோக்கன் வந்து 2 வகையா உங்ககிட்ட வருது. டுவால் இன்ஜின் சினர்ஜி ஒன்று என்னது? ஹேஷ் ரேட் மைனிங். அந்த $100 போட்டு அந்த அந்த டிஜிட்டல் மைனிங் மிஷின் எடுத்துட்டீங்க. ஸோ என்ன நடக்குது? அதுலேருந்து உங்களுக்கு அந்த சிஏ வருது. அடுத்தது அதை நீங்கள் போய் ஸ்டேக் பண்ணீங்கன்னா அதுலேருந்து வருமானம் வருது இல்லையா? அதான் வந்து டுவால் இன்ஜின் 2 வகையா அங்கேயே வந்துருச்சு. அப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை எஃபிஷியன்சி வேல்யூ கேப்சர் அப்படின்னா என்னன்னா, நிறைய ஈகோசிஸ்டம் அந்த பிளாக் செயின்ல உருவாகும் பொழுது பாட்காயினோட வேல்யூ அதிகரிக்கும். பாட்காயினோட வேல்யூ ஏறும் பொழுது சிஏவோட வேல்யூ தானா ஏறும். ஏன்னு கேட்டா சிஏவும் பாட்காயினும் லிங்க் ஆயிடுச்சு அதோட லிக்விடிட்டி பூல். சரியா? எவ்வளோக்கு பாட் செயின் சக்சஸ்ஃபுல் ஆகுதோ அவ்வளோக்கு சிஏவோட மதிப்பும் அதிகரிக்கும். ஒன்றும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்பென்ஷன். இப்போயே இங்கே 55 நாடுகள்லாம் ஆளுங்க இருக்காங்க கேரி பேக்கை ப்ரொமோஷன் செஞ்சுக்கிட்டு க்ரோ பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ கூட 5000 பேர் வந்தாங்க. 55 நாடுகள்லேருந்து வந்தாங்க. 12 லாங்குவேஜ், ஆக்சுவலி இட்ஸ் அதோட அதிகம். சரிங்களா? 12 லாங்குவேஜ் இல்லை, உலகம் முழுவதும் நம்மளுக்கு இப்போ ஃபுட் ஹோல்ட் இருக்கு. க்ரோ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். லாங் டேர்ம் வேல்யூ இது. ஏன்னா இந்த டிசைன் இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கேட்கணும். உங்களுக்கு அந்த சிஏ எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 22 இயர்ஸ்க்கு இந்த ஹேஷ் ரேட் மைனிங் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஹேஷ் ரேட் மைனிங் மூலியமாக உங்களுக்கு அந்த சிஏ வரும். இதுதான் அதோட டிசைன். சூப்பரான ஒரு டிசைன். 22 இயர்ஸ்க்கு அது கரெக்டான தாட் ப்ராசஸ் கொடுத்து இதை செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒன்னொன்று என்னன்னா எடுகேஷன். இந்த லெவலுக்கு எடுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கம்பெனி இதுதான். நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு என்ன மாதிரியான எடுகேஷன் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால தான் இதான் அதோட அட்வான்டேஜஸ் ஆஃப் கேரி பேக். இது மாதிரி கிடைக்காதுங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் யூ ஆர் சூப்பராக இருக்கு. சரிங்களா? சூப்பராக இருக்கு. ஸோ லெட் மீ கேரி ஆன். அடுத்தது வந்து நம்ம ரிவார்ட் பிளானை பார்க்க போகிறோம். இதான் வந்துட்டு என்னது பார்த்துட்டோம்? முதல்ல ட்ரெண்டை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ட்ரெண்டை பார்த்துட்டு என்ன பார்த்தோம்? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ட்ரெண்டை பார்த்தோம், அப்புறம் கம்பெனியை பார்த்தோம், அப்புறம் ப்ராடக்டை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரிவார்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? அது 4வது டிக்கு. சோஃபா ஸோ குட். எல்லாம் ஓகேங்களா? எல்லாம் ஓகேண்ணா. எனக்கு தம்ஸ் அப் கொடுக்காங்க. எனக்கு ஒரு ஹார்ட் கொடுங்க. நிற்காம நான் 50 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு ஒரு ஹார்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் எனர்ஜி பவராக இருக்கும். ஸோ ஐ கேன் டூ மோர் ஃபார் யூ. சில பேர் எனக்கு எதுவும் கொடுக்குறீங்க. ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச். லெட் மீ கண்டினியூ வித் ரிவார்ட் பிளான். ஆர் யூ ரெடி? ரெடி ஆகிட்டீங்களா? ரிவார்ட் பிளானுக்கு ரெடினா சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஃபேன்டாஸ்டிக். கேரி ஆன் பண்ணுவோம். லெட் அஸ் டூ திஸ். என்ன செய்ய போகிறேன்? என்னோட ஸ்க்ரீனை மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ ஷேர் திஸ் ரிவார்ட் பிளான். வந்துருச்சா? ஓகே, பார்க்கலாம். வந்துருச்சா? தெரியுதா? Can you see it? ஓகே, சூப்பர். ரிவார்ட் பிளான் நம்ம பார்க்குறோம். இந்த ரிவார்ட் பிளானில் வந்து 5 இன்கம் ஸ்ட்ரீம் இருக்கு. 5 வகையாக நீங்கள் வருமானம் எடுக்கலாம். ஒன்று வந்து பேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த பேசிவ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மைனிங். நீங்கள் ஹேஷ் ரேட் வாங்கிட்டீங்க. ஹேஷ் ரேட் வாங்கினதுக்கப்புறம் அதான் உங்களுக்கு அந்த சிஏ கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் அடுத்தது என்னன்னா அந்த சிஏ எடுத்து நீங்கள் ஸ்டேக் பண்ணால் இது இன்னொரு வருமானமாக ஆகுது. ஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வருது இல்லையா? அது வேறு கம்பவுண்டாக வேறு ஆகும். சரிங்களா? இது 2 வகை பேசிவ் இன்கம். வேறு ஒன்றுமே செய்ய வேணாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஹேஷ் ரேட் வாங்குறீங்க, அவ்வளோதான். வச்சுருங்க. டெய்லி ஒரு முறை எடுத்துகிட்டு ஸ்டேக் பண்ணுங்கள், அவ்வளோதான் வேலை. இது 1 2.
ஆக்டிவ் இன்கம் இருக்கு. ஆக்டிவ் இன்கம்னா ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, நான் மற்ற ஆளுக்கிட்ட ஷேர் பண்ண போறேன், இன்னும் நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் ஆகட்டும், நிறைய பேர் இதுலேருந்து பயனடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆக்டிவ் இன்கமும் ஆரம்பிக்கும். ஆக்டிவ் இன்கம் வந்து டீம் பில்ட் பண்ணுறப்ப ஒரு வருமானம் இருக்கு, ரேங்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வருமானம் இருக்கு, ஸ்டேக் பண்ணுறப்ப வருமானம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அது பார்ப்போம். let me just clear all of this. அது போய் பார்ப்போம். அடுத்தது ஸ்டாட்டிக் மைனிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, let me explain this. 42% எவ்வளோ? 40,000 இருந்து 42% வந்து 16,800 சிஎஸ் டோக்கன் இந்த ஸ்டாட்டிக் மைனிங்க்கு ஒதுக்கிடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு ஹேஷ் ரேட் இருக்கு இல்லையா, உங்களோட ஹேஷ் ரேட், நான் 500 ஹேஷ் ரேட் உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் $100 வாங்குறீங்க, இப்போ $100 வந்து 360 ஹேஷ் ரேட் கிட்ட கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு 360 ஹேஷ் ரேட் இருக்கு. டோட்டல் நெட்வொர்க்னா உலகத்தில் உள்ள எல்லாரோட ஹேஷ் ரேட்டும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ இருக்கு? இதுதான் உங்களோட பங்கு. இந்த பங்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்ன, நாங்கள் பாருங்க, நோ எக்ஸ்பிரேஷன் போட்டிருக்காங்க, 22 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும்னா, இந்த டோட்டல் நெட்வொர்க் ஹேஷ் ரேட் இருக்கு இல்லையா, நாளாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்றும் நிறைய பேர் வந்து சேர்றாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய பங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். குறைஞ்சிட்டு ஜீரோவால் ஆகாது, ஆனால் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் மைனிங். ரெண்டாவது வந்து 18% வந்து ஸ்டேக்கிங்கு போகுது. 18%. வந்து எவ்வளோ தருவாங்க? 7,200. 18%, 40,000 18%. சரிங்களா? 7,200. அது எல்லாமே வந்து இந்த ஒரு பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூல் உள்ளுக்கு போகும். அது வண்டியா இல்லை, எப்பெல்லாம் சிஏ பாட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சிஏ பாட்டை வந்து என்னது ஸ்வாப் பண்ண பொழுது, சிஏ பாட்டா எடுத்துட்டு போனாலும் இல்லை பாட்டை சிஏயா எடுத்துட்டு போனாலும் அங்கே வந்து ஒரு 5% ஃபீ இருக்கும். அந்த 5% ஃபீல 1.8% இதுவும் வந்துட்டு இந்த பூலுக்கு வந்துடும். அது ஒன்று இல்லை, டைனாமிக் ரிவார்ட்ஸ் V9 V10 இது ரெண்டும் யாருமே இந்த ரேங்க் ஒன்றும் உலகத்தில் யாருமே அச்சீவ் பண்ணல. இவங்களுக்கும் டெய்லி அந்த ஒரு பங்கு ஒதுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே யாரும் இல்லாததுனால அதில் உள்ள வருமானமும் இந்த பூல் உள்ளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது உள்ளுக்கு வந்துருச்சு இல்லையா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்சனல் ஸ்டேக்கிங் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், 30 டேஸாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர், ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் டோட்டலாக நெட்வொர்க்கில் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு இந்த கணக்கு வரும். உங்களோட டெய்லி சிஏ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்குறது. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்துட்டு பேசிவ் இன்கம். உங்களுக்கு வேற எதுவுமே செய்ய வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டேக் பண்ணுங்க, உங்களுக்கு உங்கள் சிஏ கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது வந்துட்டு ஸ்டாட்டிக் ஸ்டேக்கிங். இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைனமிக்கோட பார்க்க போகிறோம். டைனமிக். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சிஏ ஸ்டேக்கிங்கும் பார்த்துருவோம். ஒரு சின்ன ஒரு ஐடியா ஏன்னு கேட்டால், முதல்ல இங்கே ஸ்டேக்கிங்கை பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 0.2 to 0.4% 1 day. 30 டேஸில் போட்டிங்கன்னா உங்கள் சிஏ ஒரு நாளைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிள் என்ன கிடைக்குதோ அதை மல்டிப்ளை பை 1.3. 90 டேஸ்க்கு போனீங்கன்னா 1.6 மல்டிப்ளை பண்ணணும். 180 டேஸ்க்கு போனீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணணும். 360 டேஸ் போனீங்கன்னா 2.5 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதான் அதோட கணக்கு. எக்ஸாம்பிளுங்க, ஒரு $10,000 நீங்கள் சிஏ வாங்குறீங்க. நம்ம வந்து ஒரு $30 மெயின்டைன் பண்ணிக்கோம். இப்போ சிஏவோட மதிப்பு வந்து $32, $33 டச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து $30, இந்த $30 கணக்குலேயே நான் போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா $10,000 வந்து 333 சிஏ கிடைக்குது. இந்த 333 சிஏவும் இந்த ஃப்ளெக்சிபிள் நம்ம ஸ்டேக் பண்ணோம்னா ஆக கம்மியானது 0.2 கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 30 நாளைக்கு ஃப்ளெக்சிபிளில் வச்சு, ஃப்ளெக்சிபிள்னா என்ன, எந்த நேரத்துலையும் வெளியாக்கிட்டு டாலரை மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன நடக்குது, ஒரு 30 நாளைக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் 333 353 மாறுது. அதாவது உங்கள் $10,000 வந்து $600 லாபத்துக்கு போயிடுச்சு. எவ்வளோ? 30 நாளில் ஃப்ளெக்சிபிள் வச்சுருந்தாலே. அதே 30 நாளில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 0.26%, ஏன்னா 1.3 மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, 0.26%. ஸோ 333 சிஏ 30 நாளைக்கு 30 டேஸ் ப்ரோக்ராமில் நம்ம போட்டிருந்தோம்னா அது 360 சிஏ மாறுது. இங்கே $800 ப்ராஃபிட் வந்துருச்சு. $800 ப்ராஃபிட். 90 டேஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா $30,000 ப்ராஃபிட், $3,300 ப்ராஃபிட். 150 நாளில் நீங்கள் அதே 333 போட்டிருந்தீங்கன்னா இங்கே $20,000 ஆயிடுச்சு. அது டபுள் ஆயிடுச்சு. 180 டேஸில் டபுள் ஆயிடுச்சு.
360 டேஸ்க்கு நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது பெரிய லெவலுக்கு அது க்ரோ ஆயிடுச்சு. $50,000 அது க்ரோ ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இது வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா கம்பவுண்டிங் எஃபெக்ட்ல நம்ம கால்குலேட்டிங் பண்ணுறோம். ஆனால் எல்லாத்தையும் வந்து நம்ம $30 கால்குலேட் பண்ணுறோம். மேபி 360 டேஸில் இப்போ வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, பாட் மதிப்பு ஏறும் பொழுது சிஏ மதிப்பும் ஏறும். சிஏ மதிப்பும் ஏறும் பொழுது இந்த வேலையாக இருக்காதுங்க. மேபி இட் கேன் பி மச் ஹையர். ஓகே, ஸோ இதே நம்ம அதை வந்து நம்ம கணக்குலேயே சேர்க்கல, $30 நம்ம பார்க்குறோம். இதுதான் அதோட ஒரு சின்ன ஒரு டெமோ. ஓகே, இதையும் நம்ம பார்த்துட்டோம். இதையும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சொன்னா இல்லையா, என்னது 2 வந்து பேசிவ், 3 வந்து ஆக்டிவ்னு. இது ஆக்டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைனாமிக் டீம் ரிவார்ட்ஸ் பார்க்க போறோம். டைனாமிக் டீம் ரிவார்ட்ஸ்ல 35% டைனாமிக் டீம் ரிவார்ட்ஸ்க்கு வருது. அதுல இந்த 35%ல 50% இந்த டைனாமிக் பூல் உள்ளுக்கு போகும். அதாவது 7000 சிஏ. 7000 சிஏ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க டீம் பில்ட் பண்றீங்க. ஓகே, யூ ஆர் பில்டிங் எ டீம். லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். டீம் பில்ட் பண்றீங்க, இதான் நீங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெட்டரா தெரியறதுக்கு. டீம் பில்ட் பண்றீங்க, இதான் நீங்க. ஓகே, இதான் நீங்க. உங்களுக்கு வந்து ஒரு லீக் இருக்கு, இன்னொரு லீக், சரிங்களா? ஒரு 3 பேர் இல்லை ஒரு 4 பேர் போட்டிருக்கீங்க. ஸோ மேபி இவங்களோட ஹேஷ் ரேட் வந்து $500 இருக்கலாம். இவங்களோட ஹேஷ் ரேட் வந்து மேபி 550 இருக்கலாம். இவங்களோட ஹேஷ் ரேட் வந்து மேபி 1000 இருக்கலாம். சும்மா ஒரு கணக்கு போடுறேன். இவங்களோட ஹேஷ் ரேட் வந்து மேபி 1200 இருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஹேஷ் ரேட், அதாவது இந்த என்டையர் குரூப் என்னன்னா இவங்களுக்கு வந்து 1200 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து உங்களோட பிக் லேக் ஆயிடுச்சு. மற்றது எல்லாம் வந்து உங்களோட ஸ்மால் லேக். ஸோ 1000, இது வந்து 550, இது வந்து 500. இதான் வந்து உங்களோட ஸ்மால் லேக் வால்யூம். இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டணும். ஸோ 1550, 2050. இந்த 2050 தான் உங்களோட ஸ்மால் லேக் வால்யூம். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸ்மால் லேக். ஓகே, ஸ்மால் லேக் ஹேஷ் ரேட், அதான் அதோட கணக்கு. ஓகே, ஸ்மால் லேக் வால்யூமோட ஹேஷ் ரேட் அங்கே ஒரு கணக்கு வரும். அப்புறம் ஹோல் கம்பெனியோட ஸ்மால் லேக் அந்த கணக்கும் இங்கே வரும். அப்புறம் இதில் 7000ல் எவ்வளோ இருக்கோ, இந்த 7000ல் இதான் உங்களோட பங்கு, இண்டிவிஜுவல் ரிவார்ட். முதல்ல உள்ளது மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து ஸ்மால் லேக் வால்யூமை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்போ நீங்கள் V0 ரேங்க் அப்படின்னு ஒரு ரேங்க் இருக்கு, அந்த ரேங்க் டச் பண்ணீங்கன்னா, அந்த V0 ரேங்கை நீங்கள் டச் பண்ண போறீங்கன்னா உங்களோட பர்சனல் $300 இருக்கணும். உங்களோட சப்லேக் வந்து $3000 இருக்கணும். ஸோ அப்போ இது ஒன்றும் குவாலிஃபை பண்ணல. 2050 அது 3000 போகணும். 3000 போனுச்சுன்னா இந்த V0 டைனமிக் டீம் ரிவார்டு உங்களுக்கு குவாலிஃபைடா வந்துடும். சரியா? ஸோ இங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் படம், யாரோட படம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னது, அந்த V0 அச்சீவர்ஸ் அவங்களோட படங்கள் இங்க வந்துருச்சு. நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்காங்க. சில படங்கள் இங்க போட்டிருக்காங்க. ஓகே, நான் லெட் மீ கேரி ஆன். இது வந்து V0. அப்புறம் V1க்கு நம்ம போனோம்னா, இப்போ நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கேன். சில விஷயம் உங்களுக்கு புரியாட்டி டசன்ட் மேட்டர், அப்படியே திரும்பி மறுபடியும் கேட்குறப்ப அது உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. 4வது வந்து டைனமிக் ரேங்க் ரிவார்ட்ஸ். டைனமிக் ரேங்க்னா இங்கே வந்து 10 ரேங்க் இருக்குங்க. V1, V2, V3, V4, V5, V6, V7, V8, V9 அண்ட் V10 10 ரேங்க் இருக்கு. ஸோ நீங்கள் V1 அச்சீவ் பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்சனல் ஹேஷ் ரேட் வந்து $500 வாங்கியிருக்கணும். உங்களோட சப்லேக் வந்து $10,000 இருக்கணும். நீங்கள் V1 ஆயிட்டீங்கன்னா அது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து அந்த V1 பூல் உள்ளுக்கு போயிடுவீங்க. அந்த V1 பூல் உள்ளுக்கு வந்துட்டு 30% சிஐ டோக்கன் வந்து சேரும். எங்கேருந்து? இந்த 7000. ஏன்னா 35% இல்லை 50%, 7000. இந்த 7000 30% 2100 டோக்கன் V1 பூல் உள்ளுக்கே வரும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட் லெவல்னு ஒன்று இருக்கு. உங்களோட வெயிட் லெவல், அப்புறம் டோட்டல் வெயிட் லெவல், அதுலேருந்து உங்களோட பங்கு கணக்கு பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் V2க்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் V1 பூலை விட்டுருவீங்க. V1 பூல்லேருந்து நீங்கள் V2 பூலுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? V2 பூலில் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணோம்னா, உங்களோட பர்சனல் வந்து $1000 இருக்கணும். சப்லேக் வந்து 30,000 நிற்கணும். இந்த V2 பூல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் லெவல் ஓவர் டோட்டல் வெயிட் லெவலில்
கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஏறிக்கிட்டே போகுது. இப்போ V7 பார்த்தீங்கன்னா இல்லை V8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் மாறுது. இங்கே வந்து வால்யூமை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 லேக்கில் V7 இருக்கணும். 2 லேக்கில் V7 இருந்தால் தான் 2 லேக்கில் V7 இருக்கணும். உங்களோட பர்சனல் வந்து 10,000, அப்போ தான் V8. V9க்கு போக போறீங்கன்னா பர்சனல் வந்து 15,000, 2 V8 இருக்கணும், 2 டிஃப்ரெண்ட் லேக்கில். V10க்கு போக போறீங்கன்னா பர்சனல் வந்து 20,000, 2 V9 இருக்கணும், 2 செப்பரேட் லேக்ஸில். சரிங்களா? ஸோ த இன்கம் வில் பி இன்க்ரீசிங், சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் ஒன்னொன்னும் இருக்குது, அது எவ்வளோன்னு ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஒன்னொன்னும் இருக்குது. இதை வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட். இது எப்படின்னா நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு V1 இருக்கிறீங்களா, உங்கள் கீழே வந்து நிறைய பேர் ஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேக் பண்ணி டெய்லி அவங்களுக்கு அந்த அந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட் கிடைக்குது இல்லையா, உங்களோட பங்கு வந்து 6%. அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதுலேருந்து 6%. இப்போ நீங்கள் V2 ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு 10%. ஆனால் உங்கள் கீழே ஒருத்தவங்க V1 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6% போகும், 4% உங்களுக்கு வரும் டிஃப்ரென்ஸ். சரியா? அதே மாதிரி தான் V2 V3 இருந்தீங்கன்னா 13%, அப் டு V10 பண்ணால் அப் டு 30% உங்களுக்கு கிடைக்குது. நிறைய நம்பர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னதுன்னா நீங்கள் ஒரு V1 இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய $40 வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு V2 இருந்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு $60 வருமானம் கிடைக்கும். நீங்கள் ஒரு V3 இருந்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாளைக்கு $120 வருமானம் கிடைக்கும். நீங்கள் V4 இருந்தீங்கன்னா ஏறக்குறைய $240 வருமானம் வரும். V5 இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1,000. V6 இருந்தீங்கன்னா $4,500. V7 இருந்தீங்கன்னா $12,000 ஒரு நாளைக்கு. இந்தியா நார்தர்ன் இந்தியாவில் ஒரு V7 உருவாயிட்டாங்க. ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து மிஸ்டர் வி அப்படின்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் வைபவ்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வி, அவர் V7 இந்தியா நார்தர்ன் சைடில் இருக்காரு. அப்புறம் V8 நம்மளோட சூப்பர் அப்ளைன் மேலே இன்ட்ரோடியூஸ், அவர் பேர் வந்து மிஸ்டர் ஆந்தனி. அவர் வந்து மலேசியனில் உள்ள ஒரு சைனீஸ். அவர் வந்து V8 அச்சீவ் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு $30,000. V9 இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணல, 80,000. V10 ஒரு நாளைக்கு $200,000. சூப்பராக இருக்கா? ஸோ இதான் அதோட மெத்தடாலஜி. புரியாட்டி பரவாயில்ல, டோன்ட் வரி, as we go on அது ஒன்றும் புரிதல் உங்களுக்கு உருவாகும். சரி, அடுத்தது பார்ப்போம். இங்கே நம்ம பார்ப்போம், இதெல்லாம் வந்து நம்மளோட V1 ரேங்க் அச்சீவர்ஸ். இதோ மிஸ்டர் சுரேஷ் இங்கே இருக்காரு, மிஸ்டர் முனிராஜ், மிஸ்டர் கனகராஜ், இவர் வந்து துபாயில் இருக்காரு, அவர் பேர் வந்து மிஸ்டர் லாரன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பாருங்க இந்தியாவில் உள்ளவங்க தான். இதெல்லாம் வந்து இந்தியா குரூப் தான், நம்மளோட இந்தியா குரூப்பு. மிஸ் மகேஸ்வரி இருக்காங்க, எங்கள் மேடம் காமேல் இருக்காங்க, இங்கே வந்து பாக்யலட்சுமி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாரும் வந்துட்டு V1 ரேங்க் அச்சீவர்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா V2 ரேங்க் அச்சீவர்ஸ், மிஸ்டர் விஜயன் இருக்காரு. V2 இது வந்து பல நாடுகளில் இருக்காங்க. இங்கே வந்து சில ஃபோட்டோஸ் தான் போட்டிருக்கோம். அப்புறம் V3 ரேங்க் அச்சீவர்ஸ். V3 ரேங்க் அச்சீவர்ஸ் பார்த்தோம்னா இங்கே மிஸ்டர் ஃபீலிக்ஸ் இருக்காரு, V3. மிஸ்டர் ஜூலியஸ் வந்து உகாண்டாவில் உள்ளவர், ஆனால் அவர் V3, அவர் V4 அச்சீவ் பண்ணிட்டாரு. ஒன்றும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் வந்து V4 டச் பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ இது வந்து நான் V4 அச்சீவ் பண்ணிட்டேன், ஆன் த வே டு V5 இப்போதைக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட். நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது, இது நெசம் போலே வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னையா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கம்ப்யூட்டிங் பவர் கரன்சி. இந்த CA வந்துட்டு என்னென்னா ஈல்டு இன்ஜின். ஒரு ஈல்டு இன்ஜின் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஈல்டு இன்ஜின் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து ஈல்டு இன்ஜின் இருக்குது. இந்த கேரி பேக்டே வந்து ஒரு ஈல்டு இன்ஜின் தான். அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. எங்கேருந்து வருமானம் வருதுலாம் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக கொடுக்குறாங்க. சரியா? லிமிட்டட் டோக்கன் சப்ளை, ரிமெம்பர் திஸ். 200 மில்லியன் தான் இருக்குது. அந்த 200 மில்லியனா டெய்லி 40,000 வெளியாகுது, லிமிட்டட் டோக்கன். அப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்கள்கிட்ட எல்லாருக்கும் கிடைக்கிறது கம்மியாகிக்கிட்டே போகும். அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக ஆகும். சப்ளை கம்மி, டிமாண்ட் அதிகம், ப்ரைஸ் கோ அப். சரிங்களா? கண்ட்ரோல் எமிஷன், ஒரு நாளைக்கு 40,000 தான் வெளியே வரும். டீஃப்ளேஷன் மெக்கானிசம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகும். தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு அ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா அது சப்ளை குறையணும், டிமாண்ட் அதிகரிக்கணும். தட்ஸ் வாட் வி வாண்ட். அது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. கம்ப்யூட்டிங் பவர் கரன்சி, அது CA. இந்த பாட்காயின் நம்ம பார்த்தோம்னா அதான் ஆயில். அந்த என்டையர் பிளாக் செயினை ரன் பண்ணுறதே இந்த பாட்காயின் மூலியமாக தான். சரிங்களா? அந்த இன்னொரு விஷயம், இந்த பாட்காயின் அதோட கேஸ் ஃபீ எப்பெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் செய்கிறோமோ அந்த டிரான்சாக்ஷனில் 50% வந்து பேர்ன் ஆகுது. அதோட கேஸ் ஃபீ பேர்ன் ஆகுது. 25 வருஷம் எடுக்கும் அந்த 150 மில்லியன் டோக்கனும் வெளியாகிறதுக்கு. இப்போ இந்த பாட்காயின் சொல்கிறாங்க இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது காது கொடுத்து கேளுங்க. 9வது மாதம் லிஸ்டிங் இன் மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ், OKX, அட்லீஸ்ட் 10 எக்ஸ்சேஞ்சஸ் உங்களுக்கு பாட்காயின் போயிடும்.
பாட்காயின் இந்த லிஸ்டிங் ஓகேஎக்ஸ் மெயின் காயின் ஸ்டோ அப்புறம் மற்றதெல்லாம் போடுறாங்க. ஒரு ஒரு மெயின் டாப் டயர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகினாலே பெரிய விஷயம். கெட் ரெடி ஃபார் அ ப்ரைஸ் சர்ஜ். சரியா? செப்டம்பர் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஃபார் த லான்ச் இன் மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ். அப்புறம் கீ ஒப்பீனியன் லீடர்ஸ், மீடியா ப்ரொமோஷன், இது எல்லாமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் நிறைய நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கணும். ஒன்றும் பப்ளிசிட்டி கிடைக்கும் பொழுது என்ன நடக்குது, இன்னும் நிறைய பேர் பாட் செயினில் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் யூ ஆல் திஸ். நம்மளோட டீம்லேயே அண்டர் மிஸ்டர் ஃபிலிக்ஸோட டீம்லேயே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு நான் செக் பண்ணுறதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து இஸ் கோயிங் டு பி டிப்ளாய்டு வெரி சூன். மிஸ்டர் ஃபிலிக்ஸோட டீம்லேயே ஒரு அப்ளை பண்ணாங்க. அப்புறம் டெவலப்பர்ஸ் கூட பேசிக்கிட்டுலாம் இருந்து வாட் எவர் பக்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அண்டர் மிஸ்டர் ஃபிலிக்ஸோட டீமில் ஒரு ப்ராஜெக்ட் டிப்ளாய் ஆக போகுது ஆன் பாட் செயின். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதை பார்த்தேன், இன்னைக்கு தான் அதை பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஸோ நான் லெட்ஸ் கேரி ஆன். அஞ்சாவது என்னன்னா we are going to talk about education. So far are we okay? எல்லாம் ஓகேங்களா? எல்லாம் ஓகேண்ணா? தெரியும், ஒன்றும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ are you all still okay? If you are okay, give me a thumbs up, give me a heart. எனக்கு ஒரு ஹார்ட் கொடுங்க, எனக்கு ஒரு லவ் ஹார்ட் கொடுங்க, எனக்கு ஒரு ராக்கெட் கொடுங்க. அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா இன்னொரு விஷயமும் நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த மைனிங் மிஷின் இந்தியாவுக்கு வந்து ஒரு மைனிங் மிஷின் கொடுத்தாங்க. அந்த மைனிங் மிஷின் வந்து தட்டி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பிகாஸ் ஏன்னா அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. என்னது கஸ்டம்ஸ் அங்கெல்லாம் ப்ராப்ளம்லாம் இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ ஐ brought it to மலேசியா. என் வீட்டில் தான் இருக்குது. சரியா? ஐ வாண்ட் டாக் அபவுட் த மைனிங் மிஷின். இன்னொரு மைனிங் மிஷின் ஃப்ரீயாக கொடுத்தது வந்து கென்யாவில் இருக்குது. ஒன்று கொடுத்தது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டீமில் உள்ளவங்க தான். ஸோ இந்தியாவோட மைனிங் மிஷின் இப்போ இங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ ஸ்பெஷலாக செஞ்சு போடலான்னு இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த மைனிங் மிஷின் as well. அது சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னே நம்மளோட எஜுகேஷன் பற்றி சொல்லிடுறேன். 4 டிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரு டிக் இருக்குது. ரெடியா? அதை பற்றி பேசுவோமா? ஐ ஆல் ஸ்டில் ஓகே? எல்லாம் ஸ்டில் ஓகேங்களா? எல்லாம் ஓகேன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, எஜுகேஷன். இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்குற கம்பெனியை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க ஃபார் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேரி அகாடமின்னு இருக்குது. சில பேர் இப்போ நம்ம டீம்லேயே அந்த பேட்ச் வச்சுருக்கோம், அந்த கேரி அகாடமி பேட்ச். ஏன்னா குவாலிஃபை பண்ணணும் அந்த பேட்சுக்கு. ஸோ கேரி அகாடமி ட்ரெயின் பண்ணி என்னென்ன சொல்லணும், கரெக்டான விஷயத்த சொல்கிறதுக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே கற்றுக் கொடுக்க முடியும். நிறைய பணம் செலவு பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. பேங்காக்கில் வந்து நான் 2 முறை போயிட்டேன். ஒவ்வொரு முறை போகிறப்பையும் ஒரு செஷனில் நம்ம பார்த்தோம்னா 250 பேர் இருப்பாங்க. 7 ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளுங்க இருப்பாங்க. பல மொழிகள் ஒரே நேரத்தில் ட்ரைனிங் நடக்கும். இதோட 9000 பேர் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டலு, சாப்பாடு, 3 days 2 nights எல்லாம் கவர் பை கேரி அகாடமி. 9000 பேர் உலகம் முழுவதும். அது ஒன்றும் இல்லை, ஹாங்காங்கில் லான்ச் பண்ணுறப்ப 4000 பேர் ஃபுல்லி ஸ்பான்சர்ட். இப்போ பேங்காக்கில் வந்து மைனிங் மிஷினை லான்ச் பண்ணாங்க இல்லையா, அங்கே ஒரு 5000 பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. சில பேர் வந்து ஓன் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எஜுகேஷன் சரிங்களா? ஏன்னா எஜுகேஷன் பிரீட்ஸ் கான்ஃபிடன்ஸ். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒரு 100% கான்ஃபிடன்ஸோடு செய்யலாம். இது நம்ம டீம் தான் 28 ஏப்ரலில் பேங்காக்கில் ட்ரைனிங் முடிக்கிறோம். 12 மே இன்னொரு குரூப்போட பேங்காக்கில் நம்ம ட்ரைனிங் முடிக்கிறோம். இது வந்து இந்தியா மலேசியா இருந்தோம், இங்கே வந்து ஆஃப்ரிக்காவும் இருந்தோம். இந்தியாவும் ஆஃப்ரிக்கா டீமும் இங்கே இருந்தோம். ஸோ சூப்பரான ஒரு செஷன், வெரி மெமரபிள். ரொம்ப எஜுகேஷனுக்கு நிறைய என்னது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கம்பெனியில். ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்க நம்மளுக்கு எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நம்ம மேலே முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். மற்ற கம்பெனிங்களாம் என்ன செய்யும், நீங்கள் முதல்ல பணத்தை போடுங்க, அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்களே. இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்டு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸு. 21 மார்ச் ப்ராஜெக்ட்ஸில் ஈவெண்ட்ஸு 21 மார்ச்சில் சென்னையில் நம்ம செய்கிறோம். அப்புறம் 30th மே சென்னையில் செஞ்சுருக்கோம். 2 ஜூன் கிருஷ்ணகிரியில் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகமாக தான் இருக்கும். 13 ஜூன் கிருஷ்ணகிரியில் இன்னொரு ஈவெண்ட். இந்த மாதம் வந்து அட்லீஸ்ட் 3-4 ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? அப்புறம் அடுத்தது என்ன பார்க்குறோம்? ஓகே, கடைசி ஸ்லைட் வந்துருச்சு.
இன்விடேஷன் லிங்க் யார் உங்களை இந்த இந்த டாக் கூப்பிட்டாங்களோ இன்விடேஷன் லிங்க் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. கேரி பேக்குள்ளுக்கு வாங்க, சேருங்க. நம்மளோட கம்யூனிகேஷன் சேனல் நிறையா இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. எல்லாத்தையும் சேர்ந்துக்கங்க இன்ஃபர்மேஷனுக்காக. செய்கிற ட்ரைனிங் ஈவெண்ட் ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் வந்து கலந்துக்கங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க, உங்களோட வருமானத்தை ஆட்டோமேட் பண்ணுங்கள். படுத்துக்கிட்டே இருந்து தூங்கிக்கிட்டே இருந்தாலும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் டு டூ. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே உள்ள இந்த இதுதான் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொன்னேன் இப்போ பேங்காக்ல நடந்த சமிட் 5000 பேர் அதோட விஷயம் இது. ஸோ முடிஞ்சது. பாட் செயின் ஓட எக்ஸு, ட்விட்டர், கேரிபேக்கோட எக்ஸு இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் நேராகவே எல்லா இடத்துலையும் ஜாயின் ஆகலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன். என்னது ஃபார் கேரி பேக்ட். அது இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். இந்த ட்ரைனிங்லாம் ஒன்றும் முடியல. இந்த ட்ரைனிங்லாம் ஒன்றும் நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த ட்ரைனிங் வந்து மெயின்லி வில் பி இன் பட்டாயா, தாய்லாந்து, அப்புறம் டர்க்கி. அதுக்கு எப்படி போகிறதுனா V1 அச்சீவ் பண்ணணும். அந்த V1 ரேங்க் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டாயா டர்க்கி. துபாயில் செய்யலான்னு இருந்தாங்க. ஆனால் துபாயில் செய்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அங்கே அந்த அந்த போர் நடந்தது. அப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல லீவ் பண்ணிட்டாங்க. பீப்புள் ஆர் லீவிங் துபாய். ஸோ அங்கே அந்த ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு மேபி வில் பி இன் பட்டாயா. மற்ற ட்ரைனிங் எல்லாம் பட்டாயாவில் நடக்கும், இல்லை டர்க்கியில் நடக்கும். மோஸ்ட் லைக்லி என்னோட டீம் we will be going to டர்க்கி. பட்டாயா கூட இருக்காது, டர்க்கி தான். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டர்க்கியாக இருக்கும். மோஸ்ட் லைக்லி டு டர்க்கி. சரிங்களா? ஸோ தட் வுட் பி த என்னது ப்ரெசன்டேஷன் ஃபார் கேரி பேக். உங்களுக்கு ஒன்றும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடிஞ்சுன்னா, எனக்கு ஒன்றும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் மைனிங் மிஷினை பற்றி நான் பேச போகிறேன். I want to talk about the mining machine as well. So before I touch that, Mr. Felix, கேள்வி கேட்கறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போமா? Maybe few Yes, minutes. sir. சரி, இப்போ வந்துட்டு இப்போ நான் சொன்ன விஷயம் கேரி பேக்ட், பாட் செயின், அதை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் மேபி I'll answer 3 questions, then I want to go to mining machine. ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? சார் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பாலுன்னு சொல்லிட்டு. சரி, தாராளமாக கேளுங்க. மிஸ்டர் பாலு, மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் நான் ஏசி பாலு, தமிழ்நாடு திருப்பூர்ல இருந்தேங்க. சொல்லுங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துங்க சார், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு டவுட் இல்லை, என்னோட சின்ன ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்க. வீக்லி ஒரு 2 times, 1 time உங்களோட ஜூம் மீட்டிங், தென் 1 time ஃபிளிக்ஸ் சாரோட ஜூம் மீட்டிங் கிடைச்சதுன்னா டீம் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க சார். நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா வாரம் 6 செஷன் நடக்கும். 6 செஷன் சூப்பர். விதவிதமான டாபிக்ஸ்ல போவோம். இங்கிலீஷ்ல வந்து 2 செஷன், தமிழ்ல வந்து 4 செஷன். இப்போ நம்மளோட ஸ்பீக்கர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஒண்டி இல்லை, இன்னொரு புது ஸ்பீக்கரும் வருவாங்க தமிழ்நாட்டில இருந்து. ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் ஒரு செஷன் நான் செய்ய போறேன். மோஸ்ட் லைக்லி அது 18ஆம் தேதியா இருக்கும். 18ஆம் தேதி மிஸ்டர் ஃபீலிக்ஸ் 18ஆ? எஸ் சார். பாண்டிச்சேரி. இல்ல நாட் பாண்டிச்சேரி, இன் சென்னை. ஸ்பீக்கர் ட்ரைனிங். ஓகே. ஸ்பீக்கர் ட்ரைனிங். யாரெல்லாம் வந்துட்டு ஒன்றும் சூப்பராக ப்ரெசன்டேஷன் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்துட்டு என்னது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் செய்ய முடிஞ்சதுன்னா we can talk to the foundation. உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு 20 பீப்புளுக்கு அந்த ட்ரைனிங் செய்யலான்னு இருக்கேன். ஐ வில் கம் டு இந்தியா அண்ட் ஐ வில் டூ த ட்ரைனிங். அது வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணான்னு மிஸ்டர் ஃபீலிக்ஸ் சொல்லுவார். ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஒன்றும் 6 என்ன 20 செய்வோம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட செஷன் ஒன் மோர் டைம் நான் எதிர்பார்க்குறோம். சரி, தேங்க்யூ சார். உங்களோட பிளான் பிரசன்டேஷன் ஒரு டைம் எதிர்பார்க்குறேன் சார். சரி, தேங்க்யூ சார். வில் see what we can do. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபிளிக்ஸ் சார், தேங்க்யூ. மிஸ்டர் பாலு கிட்ட இருந்து, ஏசி பாலு கிட்ட இருந்து ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி அட்டாச் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லாட்டி நான் மைனிங் மிஷின் போகிறேன். இருக்கா? வேற கேள்விகள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கே நான் மைனிங் மிஷின் பற்றி சொல்லணும், இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துருவீங்க. ஐ ஹேவ் டு டாக் அபவுட் தட் வெரி குவிக்லி. சரி, மிஸ்டர் முத்துசாமி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நான் சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு வரக்கூடிய இன்கம் வந்து ரெகுலரா அதே வந்து 40,000 காயின்ஸா வந்து ரிலீஸ் ஆகுது இல்லைங்க சார், ரிவார்ட்ஸ்? ஆமாய்யா. ஆனா நம்மளுடைய வேல்யூ வந்து எவ்வளவு ஏறினாலும் வந்து நமக்கு வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அது வந்து எந்த அளவுக்கு ஏதாச்சும் கீழே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்கறேன் சார்.
இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு இப்போ நீங்க வந்து சரி நீங்க எப்படி அதை பார்க்கணும்னா, ஓகே இன்னைக்கு வந்து நான் ஒரு $200க்கு ஹேஷ் ரேட் வாங்குறேன் இன்னைக்கு. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஓகே சார் ஏறக்குறைய ஒரு 700 ஹேஷ் ரேட் எனக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. சரியா? ஆனா சரி நம்ம ஒன்றும் இல்லை, சரி உலகம் முழுவதும் ஆளுங்க வந்து அஹ், என்னது கேரி பேக்குகளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எக்கச்சக்கமான நபர்கள். இப்போ என்னோட டீம் எடுத்துக்கிட்டீங்கனாலே 4000 பேருக்கு மேலே இருக்காங்க இப்போதைக்கு. அது ஒன்றும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அண்ட் நார்தன் இந்தியாவில் சொன்னாங்க இல்லையா ஒருத்தர் V7 அவருக்கெல்லாம் 50,000 பேர் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் 50,000 பேர் இருக்காங்க. 50,000 பீப்புள். ஓகே ஓகே சார் சரியா? அது இப்போ இந்தியா ஒண்டி தான். சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய ஒரு க்ரௌடு. ஜப்பானு, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு க்ரௌடு. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் அந்த ஹேஷ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ சரி கிடைக்கக்கூடிய அந்த அந்த சிஏ எல்லாம் இவ்வளோ தான் வருது, இவ்வளோ தான் வருது. அது எல்லாருக்கும் பிச்சு 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 கொடுக்கணும். சரியா? சரி காசிட்டி உண்டாகிறதுக்கு. ஸோ அந்த குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி கம்மியாகிட்டே தான் போகும், குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஆனாலும் அந்த மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். ஓகே, இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பாயிண்ட். ஆஹா இது குறைஞ்சிக்கிட்டே இருக்க. ஸோ ஆனால் எனக்கு ஒன்றும் அதிகமாக வேணுமே, நான் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்டேக்கிங்கை பாருங்கள். டூ இட் வையா ஸ்டேக்கிங். இப்போ மேபி ஃபர்ஸ்ட் 1000 அந்த ஃபர்ஸ்ட் 1000 வந்து நீங்கள் ஹேஷ் ரேட் வாங்குங்க. நான் அதுக்குன்னு 10,000 20,000க்குலாம் ஹேஷ் ரேட் வாங்க வேணாம். சிஏ வாங்குங்க. சிஏ டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிஏ வாங்கி ஆமா ஸ்டேக் பண்ணிடுங்க. சிஏ வாங்கி ஸ்டேக் பண்ணீங்கன்னா அது ஃபிக்ஸ்டாக அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த கம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா? ஓகே சார் ஸோ இது ரெண்டையும் சரி நீங்கள் போகணும். ஹேஷ் ரேட்டையும் நீங்கள் செய்யுங்க. நான் தான் பண்ணுறேன். எனக்கு ஹேஷ் ரேட்டும் இருக்குது, ஸ்டேக்கிங்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பிகாஸ் எனக்கு டெய்லி எனக்கு ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு சர்டன் அமௌண்ட் எனக்கு வந்துடணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆம் டூயிங். சரி, அது வந்து ஒரு சின்ன ஓகே ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஸ்டேக்கிங்கை சார் பாருங்க. அதாவது அதாவது நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. வரக்கூடிய இப்ப காயினோட அளவு தான் குறையுது இல்லையா, மற்ற வேல்யூ வந்து மேக்ஸிமம் குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, கரெக்டுங்களா? வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதோட காயினோட அளவு தான் குறையும், பட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும் அவ்வளவுதான். எஸ், அதுக்கு டைம் எஸ் சார் கொடுக்கணும். ஓகே டைம் ஓகே கொடுக்கணும். சார் let it grow. ஏன்னா இன்னும் நிறைய ஈகோ சிஸ்டம் வந்ததுன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, நீங்கள் எப்படி இதுக்கு உதவி பண்ணலான்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க, இப்போ டெவலப்பர்ஸ், அவங்ககிட்ட சொல்லுங்கள், பாட் செயினில் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுனா செய்யலாம் தாராளமாக, நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் நிறையா சரி ப்ராஜெக்ட்ஸ் இந்த பிளாக் செயின் மேலே வரப்போ, பாட் செயின் மேலே வரப்போ பாட்காயினோட மதிப்பு ஏறும். பாட்காயினோட மதிப்பு ஏறிச்சுன்னா சிஏவோட மதிப்பு ஏறும். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்களா? அது அந்த மாதிரி நம்ம தேங்க்யூ செய்யலாம். சார் ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ சரி, சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிளாஸ்க்கு யாராச்சும் கேட்க போறீங்கன்னா 1 more person, அப்புறம் நம்ம மைனிங் மிஷின் போயிடலாம். 1 more person யாராச்சும் கேட்க போறீங்களா? 1 more person யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே ரைட், அப்படின்னா நம்ம மைனிங் மிஷின் போகலாம். மைனிங் மிஷின் போகலாமா? ஓகே மிஸ்டர் வடிவேல், கடைசி கேள்வி. மைனிங் மிஷின் போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. மிஸ்டர் வடிவேல் கை தூக்கி இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் இப்போ இந்த சிஏங்கிறது டோக்கன், பாட்காயின்ங்கிறது காயின் தான். ஆமாம் சார், இந்த இது பண்ண சிஏ வந்து டோக்கன், பாட்காயின் வந்து காயின். பாட்காயின் வந்து அந்த பிளாக் செயினோட நேட்டிவ் காயின். இப்போ பிஎன்பி ஓகே இருக்கு, சொலானாக்கு சால் இருக்கு, அந்த மாதிரி பாட் செயினோட பாட். சிஏ வந்து ஈகோ சிஸ்டம், அதில் உருவாக்குற அந்த சிஏ வந்து இஸ் கால்ட் டோக்கன். ஓகே. இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி சிஏ வந்து நம்மளுக்கு பீப்புள் ஹைட்டாக சிஏவோட வேல்யூ கம்மியாகும், நம்மளுக்கு ஆர்ஐ வர்றதுல. ஸ்டேக்கிங்கோட ஆர்ஐ வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்குமா, அது மாறுமான்னு கேட்குறேன். கேள்வி திரும்பி கேளுங்க. அதாவது நம்ம வந்து சிஏ அந்த ஹேஷ் வாங்குறப்ப நம்மளுக்கு வர்றது குறையுது, பீப்புள் அதிகமாக. ஆமா, கிடைக்கிற சிஏ குறையும், உங்க ஹேஷ் ரேட் குறையாது. ஓகே ஓகே வெரி குட். அதை எடுத்து என்ன கொஸ்டின்னா, நம்ம ஸ்டேக் பண்றோம்ல, ஸ்டேக்கிங்கோட ஆர்ஐ வந்து மாறுமா, இல்லை அது ஃபிக்ஸடான்னு கேட்குறேன். ஸ்டேக்கிங் பண்ற அந்த டிவிடெண்ட்ஸ் அது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே ஓகே தேங்க்யூ. ஆனாலும் அங்க என்ன நடக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வருது. சரியா? ஆனாலும் நீங்க கம்பவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டேக் பண்ற நபர்களும் அதிகமாகறாங்க. ஸோ என்ன ஆகும், அங்கேயும் வந்து குறைஞ்சிட்டு தான் வரும். there is no way. இது வந்து இன்ஃப்ளேஷன் கிடையாது, இது வந்து இன்ஃப்ளேஷன் கிடையாது, எல்லாம் டிஃப்ளேஷன் தான். ஓகே 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 சரிங்களா? ஸோ தட்ஸ் how it works. இந்த ஃபிளெக்சிபிள் மட்டும் தான் டெய்லி நம்ம வெளியே எடுக்க முடியுமா? பிக்சர் மட்டும் Flexible பிக்சரா daily மட்டும் தான் எடுத்துக்கலாம். எடுக்க முடியும். ஃபிளெக்சிபிள் டெய்லி, ஃபிளெக்சிபிள் வந்து எப்போ ஓகே வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஒரு 30 days போட்டிருக்கோம்னா 30 days முடிஞ்சா தான் நம்மளுக்கு வெளியே எடுக்க முடியும், அப்படித்தானே சார்? நாட் ரியலி. இப்போ 30 daysல வந்துட்டு 30 நாள் இருக்கு இல்லையா, 6 ஆமா. டோக்கன் 30 daysல போடுறீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஓகே 6 டோக்கன் டிவைட் பை 30னா 0.2. ஒரு நாளைக்கு வந்து 0.2 சிஏ அவங்க வெளியே வரும். உங்க கேபிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். 0.2 0.2 0.2. அதே சமயத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டும் அங்க வெளியே வரும். என்னெல்லாம் வெளியே வருதோ அதை நீங்க வெளியாக்கிடலாம். ஓ, அதை நான் டெய்லி எடுத்துக்க முடியும். அதை எடுத்துக்கலாம். என்ன வெளியே வருதோ அதை எடுத்துக்கலாம். எடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அது கம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓ, ஓகே ஓகே ஓகே. நான் டெய்லி எடுக்கிறதே 30 days குள்ள இருந்தாலும் அதுக்கு ஒரு RI வந்துடும். ஆமா, அது கம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி கம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். 30 நாள் முடிஞ்ச கையோட கம்ப்ளீட்டா நீங்க போட்ட அந்த 6 டோக்கன் அப்புறம் அது கிடைச்ச ப்ராஃபிட் எல்லாமே அங்க இருக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? ஓகே, சரி. Thank you, 3 sir. கேள்வி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, I want to go to mining machine. Thank you for still being here. 51 people இங்க இருக்கீங்க. Are you ready? Are you ready? ரெடின்னு சொல்லுங்க. சரி, ரெடின்னு சொல்லுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணி ரெடின்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். Are you ready? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்க சவுண்டு மியூட் பண்ணிட்டீங்க எல்லாரும். ஓகே, ஃபைன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரெடி சார், ரெடி ரைட் சார், சார், ரெடி சார். தேங்க்யூ தேங்க்யூ. வெயிட்டிங் என்ன செய்ய வெயிட்டிங் சார். போறோம்னா, நம்ம அடுத்த இதை பார்ப்போம். I want to talk about this mining machine. I want to talk about this mining machine. ஏன்னு கேட்டால் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். I want you guys to take advantage of this. Okay. I want you to take advantage of this. Hold on. ஓகே, இங்கே தான் நம்ம போனோம் இல்லையா பேங்காக்கு. இப்போ போனது வந்து இந்த மைனிங் மிஷின் லான்ச்சிங்காக தான். இந்த மைனிங் மிஷின் லான்ச்சிங் சூப்பராக இருந்தது. ஓகே, let me go to the presentation mode. ஓகே, ஸோ மைனிங் மிஷின் வந்து I say man, hold on. கரெக்டாக செஞ்சிடறேன். ஓகே, hold on. Okay, hold on. ஓகே ஓகே, மைனிங் மிஷின். இந்த மைனிங் மிஷின் வந்து சூப்பரான ஒரு விஷயம். இது வந்து டெடிகேட்டட் மைனிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெடிகேட்டட் மைனிங் மிஷின் இருக்குல்ல, அது சரியா வரமாட்டுது. ஓகே, ஹோல்ட் ஆன். நான் இங்கேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த டெடிகேட்டட் மைனிங் மிஷின் இருக்கு இல்லையா, இதை நம்ம வாங்கி நம்மளுக்கு அது பாட் காயின் அது நம்மளுக்கு மைன் பண்ணி கொடுக்கும் டெய்லி. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மெஷின் வந்து இப்படி தான் இருக்கும். Let me just show you the machines. Okay, let me just show you the machine. Okay, ஒரு படம் இருந்துச்சுன்னா காமிப்பேன், பட் ஹோல்ட் ஆன். Let me just show you. In the first 1000 machines. Just give me a second. Okay, first 1000 machine வந்து okay, இது வந்து லிமிடெட் எடிஷன். இந்த 100 வந்து V7 and above ரேங்க் இருக்கிறவங்க மட்டும் தான் இதை வாங்க முடியும். இந்த ஜெனசிஸ் நோட் வந்து 300 இருக்கு, அது V5 V6 தான் வாங்க முடியும், இதனால வாங்க முடியாது. இந்த கார்டியன் ஜெனசிஸ் நோட் வந்து 600 இருக்கு, V3 V4 இது வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து சில ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஃபைன். ஆனால் இப்போ வந்து I want to talk about மெஜாரிட்டி. இப்போ நம்மளா இருக்கோம் இல்லையா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன செய்யலாம். ஓகே, I want to show you guys. சரியான ஸ்லைடுக்கு முதல்ல நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, ஸ்லோவாக இருக்கு. Okay, let me just show this. Okay, let me just show this. Okay, இம்பார்ட்டன்ட் நான் இதுக்கு முதல்ல எடுத்து போயிடுறேன். இங்கே ஸோ ஒரு நாளைக்கு 8000 பாட் காயின் ரிலீஸ் ஆகும். ஓகே, 8000 பாட் காயின் ரிலீஸ் ஆகும். இந்த 8000 பாட் காயின் ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஸோ 8000 பாட் காயின் ரிலீஸ் ஆகுது. அதில் 75% வந்து இந்த மிஷினுக்கே போயிடும். அதாவது 6000 பாட் காயின் மிஷினுக்கு போயிடும்.
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து அபவுட் ஒன்றும் விற்று முடிக்கல அவங்க, மேபி அபவுட் 3000 மைனிங் மிஷின் தான் வெளியாகும். அந்த 3000 மைனிங் மிஷினில் 6000னா ஒரு மைனிங் மிஷின் வந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2 பாட்காயின் கிடைக்கும், 2 பாட்காயின். பேலன்ஸ் 2000, இந்த 25% 2000 இருக்கு இல்லையா, இது என்ன நடக்கும்னா யார் யாரெல்லாம் ரேங்க் வச்சிருக்காங்களோ V1 to V10 அந்த 2000 பாட்காயினை வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் இது வந்து பாட் மிஷினுக்கு போகும். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2 பாட்காயின். சரியா? இது போவோம், ஒன்று பார்ப்போம், மற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஹோல்ட் ஆன். ஓகே, ஹோல்ட் ஆன். இதை நான் சரியாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் இந்த மெஷினை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மெஷின் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கு. என்னோட PDF கொஞ்சம் லேசாக மக்கார் பண்ணுது, பட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் a while. ஓகே, hold on. Okay. இங்கே நம்ம பார்த்தோம்னா பேட்ச் 1 போட்டிருக்கு இல்லையா, பேட்ச் 1ஓட சேல்ஸ் தான் நம்ம ஓடிட்டு இருக்கு. பேட்ச் 1ஓட சேல் Day 1 to Day 15, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இது போவோம். அது எப்போ மைனிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா 16ஆம் தேதி. ஓகே, 16ஆம் தேதி மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், மெஷினோட மைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்புறம் எவ்ரி டூ வீக்ஸ் ஒரு புது பேட்ச் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு பேட்ச் வரப்பையும் அதோட ஹேஷ் ரேட், அதோட மைனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரியா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங் அபவுட் திஸ் மைனிங் மிஷின். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு மைனிங் மிஷின் வந்து உங்களுக்கு ஏறக்குறைய 2 பாட் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. 2 பாட். ஒரு பாட்டோட மதிப்பு வந்து இப்போ $10. நாளாக அதோட மதிப்பு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது $10 இருந்தால் கூட நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன், ஏறக்குறைய ஒரு 6 மாசத்துல உங்களோட ROI வந்துடும். ஓகே, ROI will be there. இப்போ இந்த மைனிங் மிஷினோட விலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மைனிங் மிஷினோட விலை வந்து is 3980. இதான் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ், 3980. அதான் அதோட ஆக்சுவல் ரீட்டைல் ப்ரைஸு. இப்போ இந்த லான்ச் பண்ணாங்க இல்லையா, லான்ச் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் 2980. ஆனால் அந்த 2980 வந்து 4 முடிஞ்சிடும். மொதல் 3 days தான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அது 4 முடிஞ்சிடும். 2980 முடிஞ்சிடும். ஆனால் வாட் ஐ ஹவ் ரிக்வெஸ்டட், நான் வந்து ஃபவுண்டேஷன் கூட பேசி டுகெதர் மிஸ்டர் ஆந்தனி தான் பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீல் இருக்குது நம்ம டீமுக்கு. அந்த டீல் என்னன்னா, ஐ ஹேவ் டு பை இன் பல்க். ஒரு பல்காக ஐ ஹேவ் டு பை. நம்மளோட ப்ரைஸ் வந்து they will maintain at 2980, 2980. அதை நம்ம ஒரு $1000 டிஸ்கவுண்ட், $1000 டிஸ்கவுண்ட்னுக்கு மெஷின் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. சரியா? ஸோ அது இப்போ இருக்கு. ரேங்க் ஹோல்டராக இருந்த நெக்ஸ்ட் டைம் நான் டீமில் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அதுக்கு வந்து இது சில ஓவர் ரைடிங்லாம் அங்கே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அந்த மைனிங் மிஷினை ஆப்டைன் பண்ணுறதுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, let me just show you this. இது சரியாக வேலை செய்ய மாட்டேது. let me just speak. ஸோ 3980 ஒரு மெஷின். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்பெஷல் வாய்ப்பு என்னென்னா 2980 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் வந்து பேட்சை வாங்க போகிறேன், பல்காக வாங்க போகிறேன். நீங்களும் அதில் கலந்துக்கலாம். நான் தி திங் இஸ் திஸ், அந்த மெஷினை 2 இடத்துல வச்சுக்கலாம். ஒன்று வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் வச்சுட்டு பவர் சப்ளையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட்டப் வேலை இருக்குது, அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒன்ஸ் யூ செட் இட் அப்
அது உங்களுக்கு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மணி, பணம் உங்களுக்கு வந்து சேரும். சூப்பரான ஒரு மைனிங் மிஷின். என்னது, ஓகே. வீட்டில் நான் வச்சுக்க, ஏன்னா சில சமயத்தில் நம்ம ட்ராவலிங் போவோம், இல்லை பவர் கட் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ பவர் வந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும், ஆல் த டைம் ஆன்லேயே இருக்கணும். சரியா? எனக்கு இதை பார்த்துக்க முடியாதுன்னா ஃபார்ம் இருக்குது, மைனிங் ஃபார்ம் இருக்குது. 3 மைனிங் ஃபார்ம் இருக்குது. தாய்லாண்டில் ஒரு மைனிங் ஃபார்ம் இருக்குது, மலேசியாவில் ஒரு மைனிங் ஃபார்ம் இருக்குது, மங்கோலியாவில் ஒரு மைனிங் ஃபார்ம் இருக்குது. ஏன்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி வந்து விலை கம்மி, எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டினியூஸாக சப்ளை இருந்துகிட்டே இருக்கும், இன்ட்ராப்ஷன் இருக்காது. அப்புறம் 3வது வந்து சர்வீஸ், என்னது, அதுக்கு பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் அங்கே டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபார்ம். ஸோ மிஷினை வந்து ஃபார்ம்லேயும் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஷிப் பண்ணுறப்ப ஒரு விஷயம் என்னதுன்னா, கஸ்டம்ஸில் வந்து அந்த 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 என்னது டியூட்டிலாம் இருக்கும், டேக்ஸ் டியூட்டி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும். அதெல்லாம் எனக்கு வேணாம், அப்படி எனக்கு ஃபார்முக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சென்ட் டு த ஃபார்ம். இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே ஃபார்முக்கு அனுப்பிடுவோம். எவ்ரிதிங் வில் கோ டு த ஃபார்ம். ஸோ ஃபார்முக்கு போயிடுச்சுன்னா ஃபார்முக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீ இருக்கும், மாதத்துக்கு $70 ஒரு மாதத்துக்கு. ஆனால் இப்போ நான் பல்காக இருக்கிறதுனால I've already spoken for a deal. First 1 yearக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீ கிடையாது. ஸோ 70 × 12, அங்கே நம்மளுக்கு ஒரு சேவிங் $840 சேவிங் வேறு இருக்குது. மெஷினோட டிஸ்கவுண்ட்டும் $1,000 இருக்குது, 2980. சரிங்களா? 2980, $840 மெயின்டெனன்ஸ் ஃபீ ஃபர்ஸ்ட் 1 year, no need to pay. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கு எடுத்து வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் காஸ்ட் உங்களோட, அந்த அந்த டிஸ்பேச் காஸ்ட், அப்புறம் அந்த டேக்ஸ் டியூட்டி whatever, அதெல்லாம் நீங்கள் சொந்தமாக ஹேண்டில் பண்ணிக்கணும். இல்லை ஃபேமிலியே வச்சு நடத்துறதுனாலும் நடத்திக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. 1000 ஃபியூச்சரில் வாங்குறப்ப நீங்கள் ஃபுல் ப்ரைஸில் வாங்கணும். இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த 2980 எடுக்க போறீங்கன்னா ப்ளீஸ் கெட் இன் டச். ஏன்னா நான் 5ஆம் தேதிக்குள்ள எனக்கு அந்த ஃபுல் லிஸ்ட் இருக்கணும். அண்ட் வி ஹேவ் டு ஆல்சோ கெட் த பேமெண்ட் ரெடி. சரிங்களா? ஸோ இந்தியாவில் உள்ளவங்க வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு அந்த யூனிட் வேணும்னா சொல்லிடுங்க. ஸோ வி கேன் ஹேண்டில் திஸ் ஃபார் யூ. மலேசியாவில் உள்ளவங்க ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஸ்ரீலங்கா கேன் கான்டாக்ட் மீ. சரிங்களா? ஸோ தட் வி கெட் திஸ் டன். ஓகே. ஸோ இவ்வளோ தான் என்னோட ப்ரெசன்டேஷன். மிஸ்டர் OnePlus அவர் வாங்கிட்டாராம், ஆல்ரெடி பாட். ஓகே. லேட்டாக அந்த ஒரு ஃபார்ம் வரும் சார், அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபார்முக்கு அனுப்ப போகிறீங்களா இல்லை என்னது உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்களா, லேட்டர் ஆன் அது கேட்பாங்க. சரியா? ஸோ பேசிக்லி தட்ஸ் அபவுட் இட் ஃப்ரம் மீ. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஷினோடையே உங்களுக்கு ஒரு டெமோ நான் காமிக்கிறேன். இன்றைக்கி டைம் இல்லை, 1.5 மணி நேரமாக ஆயிடுச்சு இல்லையா? ஸோ தட்ஸ் அபவுட் இட் ஃப்ரம் மீ டுடே. ஸோ தேங்க்யூ வெரி மச். லெட் மீ பாஸ் திஸ் பேக் டு மிஸ்டர் ஃபிலிக்ஸ். மிஸ்டர் ஃபிலிக்ஸ் இருக்கீங்களா? Yes, sir. Sir, கேக்குதா? கேக்குது. கேரி ஆன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் எங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, மேலும் உங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா, இது ரெக்கரிங் செஷன் தான், அடிக்கடி நடத்துவோம். உங்களை இன்வைட் பண்ண உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க்ஸ் எடுத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல யார் லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். யாருக்காச்சும் மைனிங் மிஷின் பற்றி கேள்விகள் இருந்தாலும் இப்போ கேட்கலாம். OnePlus கை தூக்கிடுறாரு. யாருன்னு தெரியல. OnePlus நீங்க. அதான் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி சொல்லுங்க. முனே பாயிண்ட் சார், ரொம்ப அருமையா டீச் பண்றீங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். மைனிங்னா என்னன்னு புரியாம இருந்தது, இப்ப அழகா புரிஞ்சுடுத்து. அதனால நான் ஃபெலிக்ஸ் சாரோட ஹெல்ப்ல இது கட்டிட்டேன், 2980. சூப்பர் சார். அவர் தான் ஹெல்ப் பண்ணினாரு. என்னோட 2-3 வேலட்ல இருந்து சேர்த்து வச்சிருந்தேன் லிக்விடிட்டி பூல்ல, அதை அப்படியே சேர்த்து அப்படியே கொடுத்துட்டேன் சார். சூப்பர் சார். டிராவல் பண்ணும் போதே பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர்.
இது வெரி வெரி எக்ஸைட்டிங். மைனிங் ஃபார்ம் வந்து இட் பி சேஃபர்னு நினைக்கிறேன். சூப்பர். மைனிங் ஃபார்ம் இஸ் த பெஸ்ட் சார். இன்ஃபேக்ட் ஆமா மேபி சார். ஃபியூச்சர்ல வந்து அதுக்கு டூர் இருப்பாங்க, மலேசியாவுக்கு இல்ல தாய்லாந்துக்கு இல்ல மங்கோலியாவுக்கு மைனிங் ஃபார்மை ஆ, பார்க்கறதுக்கு. சரி, அதுக்கும் போயிட்டு வருவோம். சரி சரி சார், வெரி குட் சார். சரி, நம்மள யாராச்சும் அந்த மைனிங் மிஷின், என்னோட மைனிங் மிஷினை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கா? பார்க்க போறீங்களா? ஆமா சார், ஆமா ஆமா. இப்போ நான் வந்து கீழே போயிட்டு, நான் வந்து என்னோட ஆ, ஆஃபீஸ் ரூம்ல இருக்கேன். நான் கீழே போயிட்டு அதை இல்ல தூக்கிட்டு நீங்க வரணும். நீங்க இன்னொன்னு பண்ணலாம் சார், அப்புறமேல் போடுங்க. இல்ல இல்ல, இப்போ வெயிட் பண்ணீங்கன்னா நான் போய் தூக்கிட்டு வரேன். ஆ, சரி, உங்களுக்கு எது கஷ்டம்னு பார்த்தேன். ஹோல்ட். ஆ, சரி சரி. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஆ. அந்த ஃபார்ம் எங்கேயாவது இருக்கா சார் ஃபெலிக்ஸ் சார்? அந்த ஃபார்ம் சார் ஃபில் பண்ற ஃபார்மா இல்ல மைனிங் ஃபார்ம் சார்? ஃபில் பண்ற எஃப்ஓஆர்எம். எஃப்ஓஆர்எம் இன்னும் வரல சார். ஏன்னா நாளைக்கு லாஸ்ட் டேட் நம்மளுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரி. ஆக்சுவலா நேத்து 2ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு, ஒன்னாம் தேதியோட முடிஞ்சிருச்சு அந்த ஆ, 2980. ஸோ நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து சரி சரி சார். 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. $1000 பெரிய அமௌண்ட் சார், ₹1,00,000. ஆமா சார். ஆமா. பா. சரி 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 அது சரி. ஆக்சுவலா டிஸ்கவுண்ட் மீன்ஸ் நம்மளுக்காக நம்ம V8 சொன்னார் இல்லைங்களா ஆண்டனி, அவர் கொடுக்குறாங்க. ஓ, அவரு எங்க இருக்காரு? அவரு ஆப்பிரிக்கா அவரு? அவர் இல்ல சார், அவர் எங்க வேணாலும் இருப்பார் சார். அவரு மலேசியா தான் வரும். ஓ ஸோ தாய்லாந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் வருவாரு. ஓ, நம்ம அவரு 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 ஆமா அவர்னால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட். ஆமா ஆமா சார். இங்க ஸோ பாருங்க சார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சார் சார் சார், அது பார்ப்போம். இதான் அந்த பாக்ஸ். திஸ் how big it is. அப்பா. ஆ பாக்ஸ் நான் ஒன்றும் அன்பாக்ஸ் பண்ணல. ஆ, சரிங்களா? அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஆ, இதாவது மலேசியாவுக்கு எடுத்து வரும்பொழுது எந்த வகையான அவங்க கேட்கல. அப்படி அழகா ஒரு சூட்கேஸில் வச்சு எடுத்து வந்துட்டேன், கேட்கல. பட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் who went to கென்யாவுக்கு ஒன்று போச்சு இல்லையா, அந்த கென்யாவுக்கு போனது $250 $250 டேக்ஸ் கட்டியிருக்காங்க. அப்பா. $250. Let me do this. Hold on. It's a little bit heavy. லைஃப் அன்பாக்சிங் பண்றேன். லைஃப் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதான் வந்து இந்தியாவோட மிஷின். இது என்னது? ஓ, சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனோட இருக்கு. தெரியுதா? எஸ் சார். டெங் டெங் மியூசிக் வந்தவன ஜோக்கா இருக்கும். சார் மற்ற எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுங்க சார், அவங்க ஃபேஸ் தான் வருது, இந்த போட்டோ மறைஞ்சிருது. ஓகே, நம்மளோட மிஷின் கலர் வந்து கருப்பு. ஆஹா, there you go. இதுதான் அந்த மைனிங் மிஷின். ஸோ இந்த சைட்ல பார்த்தோம்னா இது உங்களுக்கு ஒரு பவர் சப்ளை இருக்கு, அடாப்டர் இருக்கு, ப்ளூடூத் வரமா இருக்கு. ஓகே, ப்ளூடூத் வரமா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன இது? வாட் இஸ் திஸ்? இது ஒன்றும் வாரண்டி கார்டு ஒன்று இருக்கு, கார்டு ஒன்று இருக்கு. ஓகே,
கார்டு இருக்கு. அண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்கு. அண்ட் இந்த சைட் பார்த்தோம்னா இங்கே தான் எல்லாம் கனெக்ஷன் எதுவும் வருது. இந்த சைடு கனெக்ஷன்ஸ். ஓகே, இட்ஸ் ஹெவி, கொஞ்சம் வெயிட் தான். ஈஸிலி ஒரு 5 kg இருக்கு, 5 kg. அண்ட் திஸ் இஸ் த மிஷின், பெரிய மிஷின் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த மைனிங் மிஷின். 3980. ஆனால் இப்போ நம்மளுக்கு 2980 கிடைக்குது. ஸோ இந்த மிஷின் வந்து will be running in my house, இந்தியாக்காக. ஸோ இங்கேருந்து வர ஜெனரேட் பண்ணுற பாட் எல்லாம் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் டீமை சப்போர்ட் பண்ணது போ இது இந்த மிஷின். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ ஆனால் நான் என்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லை கட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுப்பேன் மிஸ்டர் ஃபிலிக்ஸ். ஓகே சார், ஓகே. ஓகே, சரி. ஸோ இதுதான் நம்மளோட மைனிங் மிஷின். இன்னைக்கு லைவ் அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? எஸ் சார். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஹாப்பியா இருக்கு. என்ன சார்? நான் ஃபர்ஸ்ட் டைம் மைனிங் மிஷினே காமிச்சிங்க, ஹாப்பியா இருக்குங்க. ஆமாம், இது என்னன்னா நம்ம இதை நம்ம வீட்டில் வச்சு செய்யறது கஷ்டம் சார். வி ஹேவ் டு சென்ட் இட் டு த ஃபார்ம். ஃபார்ம் தான் பெஸ்ட் டீல். அது ஸ்டேபிளா, இன்டர்நெட் ஸ்டேபிள், இபி ரெண்டுமே ஸ்டேபிளாவே இருக்கணும். ஆமாம், எல்லாம் எப்போதும் அந்த ஸ்டேபிளாக. இப்போ நான் ட்ராவலிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வி ட்ராவல் ஆல் த டைம். ட்ராவல் பண்ணுறப்ப இது எல்லாத்தையும் அடிச்சிருவேன். எனக்கு வீட்டில் இன்னொரு மைனிங் மிஷினும் இருக்குது, பிட்காயின் மைனிங் மிஷின் வச்சுருக்கேன். பட் த திங் இஸ் எவ்ரி டைம் நம்ம போகிறப்ப எல்லாத்தையும் அடைச்சிடுறோம். ஸோ அதை ரீசெட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ட்ராவலிங் கேனாட். அண்ட் டஸ்ட்டு, அதுக்கு ஒரு கிளீனாக ஒரு இடமும் இருக்கணும். டஸ்ட்டு அதெல்லாம் வந்து அது பாதிக்கக்கூடாது. ஓகே, அண்ட் ஏர்கான்லாம் தேவைப்படாது, அதுக்கு செல்ஃப் கூலிங் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். த பெஸ்ட் இஸ் ஃபார்ம். அது வாங்கிட்டு அந்த ஃபார்ம் அனுப்பி விட்டா லெட் இட் பி இந்த ஃபார்ம். நம்ம எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் த ஐடியா. சரிங்களா? எவ்ரிபடி ஓகே? ஓகே சார், சூப்பர் சார். ஆல்ரைட், தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தால் கேட்டுருங்க பிஃபோர் வி எண்ட் திஸ். எனி கொஸ்டின்ஸ்? சார், இந்த பாட்டை இப்போ நம்ம மிஷினை வந்து ஃபார்முக்கு அனுப்புறோம் இல்லையா? ஆமாம், ஃபார்முக்கு நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஃப்ரீ பண்ணிடுவாங்க, செகண்ட் இயர் வந்து மந்த்லி $70. $70. ஸோ அதுல மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங் ஆகும் டாலர்? டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஓகே ஓகே ஓகே, இப்போ லைக் வாட் தே சே, ஒரு வருஷத்தில் அந்த பாட் காயின் வந்து $100 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். I'm not talking about $1,000. $100 போகுது. $70 அதுல பே பண்ணிடலாம் தானே? ஒரு பாட் காயின்ல சொல்லலாம். சரி. எஸ். ஸோ அதான் கணக்கு. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல்ரைட், வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, டன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இன்னைக்கு நீங்கள் லைவ் அன்பாக்சிங்கும் பார்த்துட்டீங்க ஆன் ஜூம். ஸோ பெஸ்ட் விஷஸ் எவ்ரிபடி. மிஸ்டர் ஃபீலிக்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த மெஷின் வேணும்னா மிஸ்டர் ஃபீலிக்ஸை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிடுங்க. பிகாஸ் ஐ கேனாட் வெயிட் ஃபார் டூ லாங். 5ஆம் தேதி வந்து ஐ ஹாவ் டு மேக் த பேமெண்ட். அதாவது நாளைக்கு ஐ ஹாவ் டு மேக் த பேமெண்ட். ஸோ உங்களோட நம்பரை வந்துட்டு ப்ளீஸ் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதுக்கு நான் பேமெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ கன்ஃபார்ம். உங்களுக்கு அந்த மெஷின் வேணும்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் வித் மிஸ்டர் ஃபிலிக்ஸ். ஸோ ஐ கெட் த ப்ராப்பர் நம்பர். ஆல்ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.